திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றெனக்காரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் நந்தோதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் புத்தாள் தொழ, எடுக்கும் அக்கதையின் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மென்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவினென்முடி கடற்கழிற்றினே கருத்துள் இருத்துவாம், மதிவடரு சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலற்பொதிநலன் நுகர்தரு புனிதரு பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரிவாக்கினாற் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாழ் செக்கிழானடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல செம்மேனி எம்மான் செம்பொன் அம்பலவன் எழுந்தருளியிருக்கின்ற அற்புதமான தில்லை திருநகரை சீர்வளர் திருத்தொண்டை நன்னாட்டிலே நினைவு கூறும் பொருட்டு பள்ளிக்கரணை அடுத்து விளங்குகிற இந்த அற்புதமான புண்ணிய பூமியிலே எல்லாம் வல்ல அம்பலவாணர் பெருமானை தமது உள்ளக்கிழியில் உரி எழுதி ஒவ்வொரு நாளும் போற்றி துதித்து கொண்டாடி வருகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிவநேய செம்மல் சிவஞானம் கைவரப்பெற்ற திருஞானம் ஐயா அவர்கள் அவருடைய திருவருட் சமூகத்தார் சிற்சபாமணி கூடம் என்கிற அற்புதமான அமைப்பை நிறுவி எல்லாம் வல்ல பிராட்டியாகிய சிற்சபாநாயகியுடனாகிய சிற்றபீச பெருமான் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளவல்ல அற்புதமான அமைப்பாக இந்த அமைவை நிறுவி திருக்கைலாய வாத்தியம் என்று சொல்லுகிற கொட்டு ஆட்டு பாட்டு மற்றும் மாணவ செல்வங்களுக்கு நீதிநூற் பயிற்சி, தக்க கலைஞர்களுக்கு இசைத்துறையிலே அருமையான பயிற்சிகளை எல்லாம் பயிற்றுவித்து தெய்வ செக்கிடார் பெருமானிடத்திலே கொண்ட ஈடுபாடு காரணமாக தொடர்ந்து திங்கள்தோறும் செக்கிடார் பெருமான் திருவாய்மொழிந்தருடைய பெரிய புராணமாகிய திருத்தொண்டர் வணக்கத்தை சிந்தை செய்ய வேண்டும் என்று இந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் ஒரு சேர அமைத்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சிவஞான செம்மல் திருஞானம் ஐயா அவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்து அவருடைய திருவருட் சமூகத்தை நெஞ்சார வாழ்த்தி இங்கே வருகை தந்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிவநேய செல்வர் ஐயா நம்முடைய கோதண்டம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட திருமுறை விண்ணப்பம் செய்த எங்களது பாராட்டுதலுக்குரிய உதுவாமூர்த்திகள் உள்ளிட்ட அருளாளர் பெருமக்கள், ஞான தபோதினியர்களாக விளங்குகிற நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அனைவரையும் இந்த இனிய நல்ல நேரத்திலே போற்றி மகிழ்ந்து வணங்கி இன்றைய நாள் சிந்தனையை திருவருள் துணை கொண்டு சிந்திக்க விடுகிறேன். குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, குணமாய்க் கொள்வது இறைவனுக்கு
இயல்பு. அதனால குற்றம் செய்தவர்கள்னு ஒரு பட்டியல் தர்றாரு நம்முடைய சுந்தரர் பெருமான். அது யாரு? நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன். தூக்கி வாரி போடுது. அவர் என்னையா குற்றம் பண்ணார்? நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன், நாவினுக்கு அரையன், நாளை போவான். இன்றைக்கு பேச வேண்டிய தலைப்பு அவரோட புராணம். நாளை போவான் கற்ற சூதன் அப்படின்னா மூர்க்கநாயனார். கற்ற சூதன் கல்லால அடிச்ச சாக்கியரை போய் நற்சாக்கி என்கிற. இன்னொரு முறை சொல்ற. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன், நாவியனுக்கு அரையன், நாளை போவான் கற்ற சூதன், நற்சாக்கியன், சிலந்தி. சிலந்தினா யாரு? கோச்செங்குச்சோழன். கண்ணப்பன் எல்லாருக்கும் தெரியும். என்று இவர்கள் குற்றம் செய்யினும் அப்படின்னு போட்டார். இந்த ஒரு பாடல்ல எவ்வளவு நாயன்மார்கள் அமைந்திருக்கிறார்களோ அவ்வளவு அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாயன்மார்களும் அப்படி என்ன குற்றம் செய்தார்கள், அந்த குற்றம்தானா அல்லது அது எந்த வகையிலே குணமாக பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத ஒரு காலத்துல சைதை மாநகர் காரணீஸ்வரத்துல இதை விரிவா விளக்கமா பேசிய நினைவு மலரும் நினைவாக வருகிறது. அதுல அந்த பாடலை முழுமையா நீங்க பார்க்கணும். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன், நாவியனுக்கு அரையன், நாளை போவான் கற்ற சூதன், அச்சாக்கியன், சிலந்தி, கண்ணப்பன், கணம்புல்லன் இல்ல கணம்புல்லர் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கை. அதுதான் இங்க முக்கியமான இடம். குணம் என கருதும் கொள்கை கண்டு நின் குறைகடல் அடைந்தேன், பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருடானே அப்படின்னு பாடுறார். பாடுறவர் யாரு? நம்ம சுந்தரமூர் சுவாமிகள். திருப்புன்கூர் அப்படிங்கிற திருத்தலம் புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லுகிற வைத்தீஸ்வரன் கோயில் மார்க்கமாக நேர் மேற்கே பயணம் செய்கிற பொழுது அந்த திருப்புன்கூர் என்கிற திருத்தலம் அமையும். சமீபமாக திருக்கருப்பரியலூர், குரக்குக்கா இதெல்லாம் அங்கே பக்கத்தில், பழமண்ணி படிக்கரை இதெல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள், எல்லாம் பாடல் பெற்ற திருத்தலங்கள். என்னால் திருப்புன்கூர் அப்படிங்கிற திருத்தலம் நாயன்மார்களிலே இன்னும் அவருடைய வரலாறு நாம் சிந்திக்கவில்லை, இனிமேல் தான் சிந்திக்க இருக்கிறோம். சுந்தரர் பெருமான் அருள் வரலாற்றோடு தொடர்புடைய ஏயர்கோன் கலிக்காமர் அப்படின்னு ஒரு நாயனர். அவருடைய வரலாற்றோடு தொடர்பு மழை பொழிவதற்கு பன்னிருவேலி அதிகமாக மழை பொழிந்ததுனால அதை நிறுத்துறதுக்கு மீண்டும் பன்னிருவேலி நிலம் பெற்று ஆலயத்திற்கு ஒப்புவித்த வரலாற்றை சொல்லுகிற அருமையான குறிப்பு திருப்புன்கூருக்கு உண்டு. புன்கு அப்படிங்கிறது புங்க மரம். புங்க மரம்னா நமக்கு தெரியும், அது நல்ல தமிழ்ல புன்கு அப்படின்னு பேர். அந்த புன்கு மரம் ஸ்தல விருட்சம், திருத்தல மரமாக இருப்பதனால அதற்கு புன்கூர், திருப்புன்கூர். அந்த காலத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் என்னன்னா அந்த புங்கங்காயில் அதில் துவாரம் இட்டு அதை கழுத்துல இடுப்புற எல்லாம் கட்டுறது பிணி பீடை தாக்காமல் இருப்பதற்காக கட்டுவது என்பது ஒரு மரம். இதை பார்த்துருப்பீங்க, ஐயெல்லாம் பார்த்துருக்குது. புங்கங்காய் என்ன ஏசி குளிர் சாதனம் இருந்தாலும் புங்க மரத்து நிழலுக்கு, குளிர்ந்த நிழலுக்கு வேற எந்த மரத்து நிழலும் ஈடாகாது.
எப்படிப்பட்ட நோயையும் தொடர்ந்து புங்க மரத்து நடல்ல இருந்த குணப்படுத்தி கொள்ளலாம். அவ்வளவு அற்புதமான அந்த புங்கு மரத்து நீடலே யாராவது இங்க போய் வழிபாடு செய்ய அந்த தலத்திற்கு சென்றிருந்தால் தெரியும். பிரகாரத்துல அந்த திருமரத்து நிழல்ல 5 லிங்கம் இருக்கும். யாரா போயிருக்கீங்களா? திருப்புன்கூர் அவர் ஐயா போயிருக்காங்க. ஐயா அவங்க நம்ம திருஞானம் ஐயா அவர் எல்லா தலங்களுக்கும் சென்றிருப்பார். கைலாயம் வரைக்கும் போயிட்டு வந்தார். ஈசானம் தத்பரகம் வாமதேவம் அகோரம் சந்தியோஜாதம் என்று சொல்லுகிற 5 நிலைகளிலே எண்ணத்தக்க 50 சிவலிங்க திருமேனிகள் அந்த மரத்து நிழல்ல இருக்கும். அது இல்லாம கருவறையில சிவலோகநாதராக சுயம்பு மூர்த்தியாக இன்ன தன்மையின் என்று அறிய ஒண்ணா சிவமாக பெருமான் கருவறை மூலட்டானத்துல சிவலோகநாதராக இருப்பார். அவ்வளவு அற்புதமான ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு எழுந்தருடைய சுந்தரர் பெருமான் அந்த திருநாடை போவார அந்த திருத்தலத்தோடு தொடர்புடைய ஒருத்தரை அவர் திருவுள்ளம் நினைந்திருக்கும் போதும் அதனால ஒரு பெரிய பட்டியலையே தயாரித்து தக்கேசி என்று சொல்லுகிற பண், காம்போதி என்று அதற்குரிய ராகம், சங்கீதக்காரர்கள் காம்போஜி என்று சொல்லுவார்கள். தக்கேசி அப்படிங்கிறது பண்ணுடைய பெயர். சுந்தரமூர் சுவாமியுடைய தேவாரம்னு சொன்னாலே அப்பர் சுவாமிக்கு எப்படி திருத்தாண்டகம், அவர் அப்பர் சுவாமினாலே அவருக்குன்னு தனி தன்மையில திருத்தாண்டகத்திற்கு முதன்மையும், அதுபோல நம்ம சுந்தரர் பெருமானுடைய தேவாரங்கள்ல வரக்கூடிய பண்கள்ல தக்கேசி பண் என்பது உயர்ந்த நிலையில பல அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் தன்னகத்து கொண்டு விளங்குகிற ஒரு அற்புதமான பகுதி. அதனால அவர் அதுல என்னன்னா நாடை போவானும் என்று சொன்னார். அது சுவாமியுடைய திருவுள்ளம். அங்க போன உடனே அப்படி ஒரு குறிப்பு அவருக்கு திருத்தொண்ட தொகையில பாடுகிற பொழுது செம்மையே திருநாடை போவார்க்கும் அடியேன்னார். அங்க சொல்லியிருக்காரு எங்க திருத்தொண்ட தொகையில திருவாரூர்ல. அதற்கு பிறகு பார்த்தா இங்க தனிப்பட்ட முறையில இந்த நாயன்மார்களை எல்லாம் தொகுத்து ஒரு பட்டியலாக வழங்குகிற பொழுது இங்கேயும் நாடை போவாரை குறிப்பிடுகிறார். சரி, அதனால அத்தகைய பெருமை பொருந்திய திருநாடை போவாரை திருத்தொண்ட தொகையில செம்மையே திருநாடை போவார்க்கும் அடியேன் என்று சொன்னார். செம்மை என்பது முத்தி செல்வம், சிவம். செம்மைங்கிறது நிறத்தையும் குறிக்கும். அதை திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்டங்கிற தொடரால அப்பர் பெருமானுக்கும், செம்மை பெற எடுத்ததிரு தோடுடைய செவியன் அப்படிங்கிற ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றோடும் தொடர்புபடுத்தி இந்த செம்மைங்கிற சொல்லாட்சி இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய மணிவாசக பெருமான் உடைய திருவாசகத்துல செம்மை நலம் அறியாத சிதடருடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து அப்படிங்கிற பாடல்ல செம்மை என்ற சொல்லாட்சி சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அத்தகைய அருமையான சொல்லாட்சியோடு கூடிய நிலையிலே செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், இது முதல் நூல். இதுதான் முதல் நூல் திருத்தொண்ட தொகை. அடுத்தபடியா இந்த ஒரு தொடரை உள்வாங்கிய நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில ரொம்ப அழகா எடுத்து பாடுறாரு. நாவார் புகழ்த்தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனாம் புறத்திரு தொண்டன் தன் புலை போய் 3000 கைகூப்ப முனியாயவன் பதிதான் மாவார் பொழில் திகழ் ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தே. இந்த ஒரு பாடல் இது மூலதனமாக கொண்டு சேக்கிடார் பெருமான் 36 பாடல்கள்ல 36ங்கிறது பெரிய தத்துவ நிலையிலே பேசுகிற ஒரு எண். 6 நீத்து அதன் மேல் நிலையை என்பார் அருணகிரிநாத பெருமான். 6 எவ்வளவு? 6 பெருக்குனா எவ்வளவு வரும்? 36.
ஏறா நிலைமிசை ஏற்றியந்தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி இல்லையா? அது வள்ளலார். ஆகையினால இந்த 36 என்று சொல்லுகிற எண்ணை நினைவுபடுத்தத்தக்க வகையில் இந்த நாளை போவாருடைய அற்புதமான சரிதத்தை 36 பாடல்களாக, அது இதற்கு முந்தைய நாயனாருடைய சரிதத்தை நிறைவு செய்கிற பொழுதும் இதற்கு அடுத்த நாயனாருடைய சரிதத்தை தொடங்குகிற பொழுதும் வருவதை தவிர்த்து 36 பாடல்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நாவார் புகழ் தெல்லை. இந்த நாக்கு படைத்ததனுடைய சிறப்பு நலம் என்ப நலனுடைமை. யாகாவார் ஆயினும் நா காக்க இல்லையா? இந்த நாக்கு இருக்க எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் திரும்பும் அப்படின்னு பழமொழி இல்லையா? அதனால இந்த வன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம். அதனால நாவினாலேயே பெயர் பெற்றவர் நம்முடைய நாவரசர் பெருமான், நாவரையர் இல்லையா? பசுபதி ஈச்சரம் பாடு நாவே என்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அது மட்டும் இல்லை, நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார். நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார் இல்லையா? பூ கை கொண்டு அரண் பொன்னடி தொழுகிறார். யாக்கைக்கே அப்படின்னா உடம்பு, இறை தேடி அலம் காக்கைக்கே இறையாய் சென்று கழிவரேனார் இல்லையா? அதனால அந்த நா என்று இருந்தால் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிப்பது போல அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருத்தலங்களை எல்லாம் சொல்லி சொல்லி போற்றி துதித்து வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிற குறிப்பு. அதில் கோயில் என்று சொன்னாலே தில்லை தான். அதனால நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று, அவருடைய அருள் பெற்று நாளை போவான். யாரு? நம்ம நந்தனார். அவனாம் புறத்திரு தொண்டன். இதுதான் அங்கதான் செய்தியே இருக்கு. இந்த பாட்டோட கரு மையம் எதுன்னா, எல்லாரும் தொண்டர்கள் தான். திருத்தொண்டர் புராணம்னே பேரு. அருபான்மை நாயன்மார்களும் தொண்டர்கள், தனி தொண்டர்களாக, தனி திருத்தொண்டர்களாக இருக்காங்க. தொகை அடியார்களாக வர்ற தொண்டர்கள் எண்ணிலவர், இவங்க 63. அப்படி இருக்க அதுல புற திருத்தொண்டுன்னு சொல்றாரு. இதுதான் இங்க ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய இடம். புற திருத்தொண்டன் தன் புலை போய் 3000 கைகூப்ப. இவர் அவதரித்த மரபு, இவருடைய தொழில், இவரை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்ற போது இவருடைய தொண்டுகள் எல்லாமே புறத்திருத்தொண்டாகத்தான் இருந்தது. அதே அகத்திருத்தொண்டுன்னு ஒன்று இருக்கணும். அர்த்தாபத்தின்னு சொன்னா புறத்தொண்டுன்னு ஒன்று இருந்தா அப்ப அகத்திருத்தொண்டுன்னு ஒன்று இருக்கணும். அப்ப அகத்திருத்தொண்டுன்னு என்னவா இருக்கும்? கருவறையில சுவாமிக்கு நீராட்டுவது, அலங்கரிப்பது இல்லையா, அர்ச்சிப்பது, வழிபாடு செய்வது எல்லாம் அப்படின்னு எடுத்துக்கூட அகம்படி திருத்தொண்டுன்னு சொல்லுகிற மரபு உண்டு. இங்கே புறத்திருத்தொண்டுன்னு சொல்றாரு. அதனால அப்படி புறத்திருத்தொண்டு செய்து அவர் அவதரித்த அந்த மரபு அதனுடைய நிலை மாறி 3000 தில்லைவாழ் அந்தணர்களும் கைகூப்ப வணங்க முனியாயவன், முனிவராக ஏற்றுக்கொள்ள பெற்றவர், அவர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லலாமா? அவர் அவதரித்த ஊர் எது? மாவார் பொழில் திகழ். மாவார் நல்ல மானா மாமரத்தையும் சொல்லலாம், நல்ல பல்வேறு பொருள்கள் மாங்கிற சொல்லுக்கொண்டு. அதனால மாவார் பொழில் திகழ் ஆதனூர், அவர் அவதரித்த ஊர் எது? ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தே. மண்டலம்னா சோழ மண்டலம். ஏழ்தலம்புகள் காவிரியால் விளை சோழ மண்டலம். ராஜகம்பீர வளநாடு, ராஜகம்பீர நாடாடு நாயக வயலூரன்னு படுவார் அருணகிரியார். அவ்வளவு பெருமை பொருந்திய நாடு எது? சோழ நாடு. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. அத சோழ மண்டலம்னு சொல்றது ஒரு மரபு. அதுபோல இம்மண்டலமே என்று இந்த பாடலை நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் வழிநூலாக இருந்து இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ நம்ம இதற்கு அடுத்தபடியாக நமக்கு நேரடியாக அடுத்தபடியாக நம்ம சிந்திக்க வேண்டியது தெய்வ சேக்கிழார் பெருமானருடைய
திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம். அதற்கு முன்னதாக நம்முடைய நாவரசர் பெருமான் பாடுகிற பொழுது அவருடைய அழகு தமிழிலே இந்த பாட்டு பலரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் இளமை பிராயத்தில் இருக்கிற பொழுது அடியார்கள்னா நிறைய பேர் இந்த திருத்தாண்டகம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வான் ஆளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்பேம் அல்லேம் இல்லையா அப்படின்னு சொல்ற அந்த பாட்டில் தேவேந்திரனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எது? சங்கநிதி, பதுமநிதி. அதோட நம்ம கூட சேர்த்துக்கணும் காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி முதலான இந்திரலோகத்து செல்வங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் கொடுத்து அந்த இந்திரலோகத்தையே ஆளுகிற பேற்றினை கொடுத்தால் கூட அதை நாம் மதித்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த தொடர்களுக்குள்ள பொருள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அதே பாடல்ல? சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவாரவர் செல்வம் மதிப்போமிலும் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. இதுல என்ன சொல்ல வர்றாரு? அப்படின்னா பசு, பசுவினுடைய அந்த ஊன் அதை புசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு மரபை சொல்லி அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மாதேவராக இருக்கக்கூடிய நம்முடைய மகாதேவன் அவருக்கு அடிமையாக இருந்து அவரை வணங்குகிற தன்மை பெற்றவர்களாக இருப்பார்களே. ஆனால் அவர்கள் எத்தகைய நிலையில பிறந்து வளர்ந்து இருந்தாலும் பெருமானுக்கு ஆட்பட்ட பின்னால அடியாராக ஆன பின்னால அவர்கள் யார் நமக்குன்னா நாம் வணங்கும் கடவுளார் அப்படின்னார். இப்ப இந்த இடத்துல இதோட அல்லாம இன்னும் சில செய்திகள் நம்ம நினைவு கூற வேண்டும். என்னன்னா, இந்த திருநாளை போவாராகிய நந்தனாருடைய சரிதத்தை சொல்ல வருகிற பொழுது ரொம்ப எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் சொல்ல வேண்டியது கடமை. ஏன்னா பல பேர் என்னன்னா இந்த வரலாற்றை வெவ்வேறு வகைகளிலே சிந்தித்து பல்வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அவர் மரபிலே குறைவுடையவர், அதனால் அவரை வைத்து எரித்து விட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிற கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் அப்படியல்ல. சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளம், அவர் எவ்வளவு பெரிய தவமுனிவர், அவர் எப்படிப்பட்ட சித்தி பெற்றவர் அப்படிங்கிறத புராண வாயிலாக சொல்ல வருகிற பொழுது அங்கே மரபுக்கு முக்கியத்துவம் இல்லை. குலங்கள் என் செய்வ, எந்த இனத்திலும் எந்த மரபிலும் அடியார்கள் வருவார்கள். அதனால் அங்கே குலங்களை பற்றி பேசக்கூடாது. குலங்கள் என் செய்வ, குற்றங்கள் என் செய்வ, துலங்கி நீ நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே. அதோட இல்லை, நாசமாய குலநலம் சுற்றங்கள்ங்கிறார். அப்படின்னா எவ்வளவு தூரம் இந்த வார்த்தை வரணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்முடைய மணிவாசக பெருமானும் சாதி குலம் என்னும் தடஞ்சுடியில் தடுமாறிங்கிறார். அப்ப அங்க என்னன்னாக்கா, அடியார்கள்னு ஒரு நிலைக்கு அவர்கள் தங்களுடைய தகுதியிலே உயர்கிற காலத்துல அவர்களுடைய மரபை பற்றியோ வேறு செய்திகளை அவர்களை பற்றிய விமர்சனங்கள் கூடாது. இது நம்முடைய உபநிடதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. வடமொழியில இருக்கக்கூடிய முண்டகோபனிஷத்து என்று சொல்லுகிற உபநிடதத்திலையும் அந்த மரபு நிலை குறித்த அடியார்களை கருதக்கூடாது. இதே நிலையில அவர்கள் செய்கிற பணியையும் வைத்து எடை போடுவது. அதற்கு ஒரு நாயனார் வர்றார், வேலைக்காரனா ஒருத்தர் இருந்தவர் சிவனடியார் ஆயிட்டாரு. வீட்டுக்கு வந்த பொழுது அந்த இல்லத்து பெண் திருவடிக்கு நீர் விடுக்கிற பொழுது தயங்கிய பொழுது கணவனார் என்ன பண்ணாரு? கைதடிந்தார் அப்படிங்கிற செய்தி வரலாறு அப்புறம் பின்னால் நம்ம பார்க்க போறோம்.
அதனால என்னன்னா அடியார்களிடத்துல என்ன செய்யக்கூடாது, பேதம் பார்க்க கூடாது அப்படிங்கிற அளவுல இதை கருத்தில் வைத்து தான் நம்ம இந்த புராணத்தை சிந்திக்க வேண்டும் என்பது அருளாளர்களுடைய கருத்து. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நான் மிக பெரியவர்கள், சிறந்த அடியார், அவருடைய பெயரை நான் சொல்லலை, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நூலில் அவர்கள் எந்தெந்த மரபுல வந்தார்களோ, எப்படி எந்தெந்த மரபுல வந்தார்களோ அந்த மரபு நியதிப்படி இருந்து அந்த தொண்டை செய்து அப்புறம் அவங்க முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தச்சு வேலை செய்யறவர்னா தச்சு வேலையை மட்டும் செஞ்சு வழிபாடு செய்யணும். நான் போய் நான் யாகம் வளர்க்குறேன்னு போகக்கூடாது. எப்படி நான் சொல்றது தெரியுதா? அந்த யாகம் வளர்க்குறவர் என்ன வேலையோ அவர் வேலையை செய்யணும். இப்படி அவர்கள் என்னென்ன குல தர்மமோ அந்த குல தர்மத்திற்கு ஏற்ப அப்படி நடந்து அப்படித்தான் இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறாரு. அவர் ரொம்ப பெரியவர், அவருடைய பெயரை நான் சொல்லலை. அவர் என்னன்னா ஒரு ஜாதியை ஆதரிக்கிறாருன்னு ஆயிடுச்சு. எப்படி மரபு நிலையில ஜாதி நிலைய அவங்க வேலையை தான் பார்க்கணும், அடுத்த வேலைக்கு போகக்கூடாது. அப்படின்னா அப்ப அடுத்தவன் செஞ்ச ஏர் உழுது கொடுத்த அரிசியே கோயில பூஜை பண்றவங்க சாப்பிட முடியுமா? இல்லையா? அவங்கவுங்க வேலையை தான் பார்க்கணும்னா பார்க்கலாம். அவங்களையும் நாடா கொன்றோ காடா கொன்றோ எவ்வளே நல்லவர் ஆடவர் அவ்வளே நல்லை வாழிய நிலனே, நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி எந்த மரபிலும் எந்த இனத்திலும் அருளாளர்களும் ஞானிகளும் மகான்களும் தோன்றுவார்கள். அங்க போய் எதை பார்க்க கூடாது, வேதம் பார்க்க கூடாது. அதனால மகாகவி பாரதியார் பாடுகிற பொழுது நந்தனாரை பார்ப்பான் என்று சொல்லி பாடுறாரு. எப்படி? ஆமா, அவருக்கு இணையான அந்த மரபில் உள்ளவங்க வேற யார் இருக்கிறாங்கன்னு பாடினவர். இவரும் ஒரு அந்த மரபுல வந்தவர். அப்ப நந்தனாரை அவர் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு அவரை பாராட்டுறார். நம்ம சேக்கிழார் வருமான் இவருக்கு முன்னையே ஐயர்னாரு. யாரையெல்லாம் ஐயர்னு சொன்னாருன்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சொல்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சொல்றார். அதே மாதிரி நம்முடைய திருநாளை போவார் நந்தனாரை சொல்றார். ஆகையினார் ஐயர் நீர் அவதரித்த இப்பதி அங்க இருக்க தம்புலியூர்ல. இப்படி இந்த நிலையில இந்த கருத்துக்கள் எல்லாம் அமைய நம்ம அடியார்கள்னு வர்ற போது நம்ம இந்த சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரம் குலம் கொண்டு என் செய்வீர். எப்படி? கோத்திரம் குலம் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிதிரேல், மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரேனர். அப்ப அதனால எந்த மரபிலும் எந்த சூழலிலும் என் நல்ல தகுதியுடைய அருளாளர்களும் பெரியோர்களும் அவதரிப்பார்கள்ங்கிறது உண்மை. அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாறு எடுத்து சொல்ல வருகிற பொழுதுதான் இந்த நாளை போவார் திருநாளை போவாருடைய சரிதம் மிக சிறப்பாக எடுத்து பேசப்பெறுகிறது. இந்த வரலாற்றை எளிய தமிழ்ல எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாடி தந்தவர் கோபாலகிருஷ்ண பாரதி அப்படிங்கிறவர். நந்தனார் கீர்த்தனைன்னு பாடினார். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர் அப்படின்னு ஒரு பாட்டு. நிறைய அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிய தமிழ்ல, அதாவது ரொம்ப எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரிகிற மாதிரி பாடியிருப்பார். இதையெல்லாம் பாடி எடுத்து கொண்டு போய் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடத்திலே பாடி அதற்கு சாற்று கவி பெற்றார் அப்படிங்கிற வரலாறு இருக்கிறது. அத்தகைய அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கு ஒரு பெரிய விழா நடக்கும் ஒரு ஊர்ல, அதாவது கஞ்சாறு அப்படின்னு சொல்ற ஊர். அப்படின்னா இப்ப அந்த ஊருக்கு பேரு ஆனதாண்டவபுரம்னு பேரு. அது எங்க இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை மார்க்கத்துல வரும். ஆனதாண்டவபுரம்னு போட்டிருக்கும் பெயர் பலகை.
ஆனை தாண்டவபுரம்னு சொல்றது ஆனதாண்டவபுரம்னு ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தேவாரத்தில் அதற்கு கஞ்சாறுன்னு பேர். தேவாரத்தில் கஞ்சாறு என்று பேர். அதனால தேவாரத்திலையும் வைப்புத்தலமாக இருக்கிறது. நம்ம நாயன்மார்கள்லையும் மானக்கஞ்சாரர் உடைய சரித்திரம் வரலாறு இடம்பெற்ற திருத்தலம். அப்படிப்பட்ட திருத்தலத்தில் எப்படி திருவையாறில் தியாகையருக்கு ஆராதனை விழா நடைபெறுகிறதோ அதுபோல கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கு அங்கே ஆராதனை விழா நடைபெறும். அந்த விழாவிற்கு நான் சென்றிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அங்கே மிக சிறப்பாக அவருடைய பாடல்கள் பாடப்பெறும், பெரிய ஆராதனை விழா நடக்கும். அதனால் நந்தனாருடைய பாடல்கள், அவரை பற்றிய சரிதம் சொல்லுகிற பாடல்களை எல்லாம் கோபாலகிருஷ்ண பாரதிங்கிறவர் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இது இல்லாமல் திரைப்படம் நந்தனார்னு வந்தது, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப அழகாக அந்த படம், அதில் வரக்கூடிய பாடல்கள் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லக்கூடிய கருப்பு வெள்ளை. அப்போ அந்த காலத்தில் வண்ணப்படமெல்லாம் கிடையாது. இப்போ அதையும் வண்ணம் ஆக்கியிருப்பார்கள். இப்போ இருக்கிற நவீன உத்தியால் அதையும் வண்ணப்படம் ஆக்கியிருப்பார்கள். நான் கருப்பு வெள்ளையா இருக்கையில் தான் பார்த்துருக்குறேன். ஆகையினால என்னன்னா இதெல்லாம் நம்ம நந்தனாருடைய வரலாற்றோடு தொடர்புடைய செய்திகள்ங்கிறத கருத்தில் வைத்து கொண்டு இப்போ நம்ம சேக்கிழார் பெருமானுடைய அருள் வாக்கின் வண்ணம் சிந்திக்கிற பொழுது எப்போவுமே சேக்கிழார் பெருமான் அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லுவார், நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுவார். அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த செய்தி தான். அதுபோல இந்த நாடுங்கிற போது சோழ நாடு, ஊருங்கிற போது ஆதனூர். நம்முடைய சிவக்கவிமணி CKS ஐயா அவர்கள் இன்றைக்கு கோவையிலிருந்து தான் வந்திருக்கேன். நேற்று இரவு புறப்பட்டு இன்று காலையில் கோயம்புத்தூர்ல இருந்து தான் வந்திருக்கிறேன். CKS நேற்றைக்கு முன்தினம் அவருடைய குருமூர்த்தம் இருக்கிற பகுதியில் 4 மடம் இருக்கிறது, வட கைலாயம் இருக்கிறது, மேலை சிதம்பரம்னு சொல்லக்கூடிய பேரூரில் இரவாப்பனை இரங்காச்சுனை என்று சொல்லுகிற அற்புதமான இடம். நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்தில் மாதவ சிவஞானிகளுக்கு ஆசிரியராக வைத்த வேலப்ப தேசிகருடைய குருமூர்த்தம் இருக்கிறது. நம்முடைய தர்மயாதீனத்திற்கு திருமடம் இருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் உள்ள இடத்துல நேற்றைக்கு முன்தினம் நேற்றெல்லாம் இருந்து தான் இங்கே சென்னையில் வந்திருக்கிறேன். அதனால் என்னென்னா CKS ஐயா அவர்கள், அவர் தான் குறிப்பு. இந்த ஆதனூர்னு 1 இல்லை 2 இல்லை 3 4 ஆதனூர் இருக்கு. இதில் எந்த ஆதனூர் அப்படிங்கிறத துல்லியமாக இது மேற்கா நாட்டு ஆதனூர் அப்படின்னு சொல்லி அதில் அகச்சான்றாகவே பாட்டிலேயே ஒரு குறிப்பு என்னன்னா, அதாவது இப்போ நம்ம தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் காணாட்டு முள்ளூர்னு ஒரு ஊர் இருக்கு. தொடர்ந்து தேவார திருத்தல யாத்திரை சென்றவர்களுக்கு நம்ம திருநாரையூர், திருக்கடம்பூர், ஓமாம்புலியூர் அந்த மார்க்கத்திலேயே போனீங்கன்னா காணாட்டாம்புள்ளூர்னு இப்போ சொல்லுவாங்க. காணாட்டாம்புள்ளூரும்பாங்க, அது காணாட்டு முள்ளூர். சுந்தரர் பெருமான் காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேன்னு சொல்லி பாடுகிற அருமையான சந்த குளிப்புடைய ஒரு அற்புதமான பதிகம் பெற்ற அந்த காணாட்டு முள்ளூருக்கு சமீபமாக இருக்கிற ஆதமங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இப்பவும் இருக்கிறது. அந்த ஊர் தான் ஆதனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு சிவக்கவிமணி அவர்கள் அவருடைய உரையில் தெரிவிச்சிருக்கிறார். அதை இங்கே நமக்கு பாட்டில் பார்க்குற போது அது இயற்கை வர்ணனையோடு ஒரு நூல் என்று சொன்னால் அந்த நூலில் பல்வேறு கற்பனைகள் இருக்கணும், இயற்கை வர்ணனைகள் இருக்கணும். அதெல்லாம் மரபுப்படி சேக்கிழார் பெருமான் ஒரு பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணம் தம்முடைய உள்ளத்துக்கொண்டு அந்த நூலை செய்கின்ற காரணத்தினால இந்த முதல் பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பகர்ந்து உலகு சீர்போற்றும் பழைய வளம்பதியாகும் திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரைக்கரத்தால் முகந்துதர இருமருங்கும் முளரிமலர் கையேற்கும் அகன் பனை நீர் நன்னாட்டு மேற்கா நாட்டு ஆதனூர் அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட 10 பாடல்கள் அந்த நாட்டோட அந்த இயற்கை வளம், இயற்கையினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்றாரு. அவ்வளவு பாடலையும் நமக்கு இங்கே சிந்திக்க இயலாவிட்டாலும் ஒரு சில பாடல்களையாவது நம்ம சிந்திக்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த பாடலுக்கு முன்னதாக திருநாளை போவார் புராணம் தொடங்கிறதுக்கு முன்ன இவரை அதற்கு முந்தைய நாயனாருடைய வரலாற்றில் இவரை அறிமுகம் செய்யணும்.
அதற்கு பிறகுதான் திருநாளை போவாருடைய புராணம்னு தனியா தொடங்கும். அப்ப அங்க எப்படி சொன்னார்னா, இவரை எயிலுடை தில்லை தன்னுள் நாளை போவாராம் செயலுடை புறத்திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம். கொஞ்சம் நல்லா கவனமா கேட்கணும். நம்பியாண்டார் நம்பிகள் என்ன சொன்னார்னா புறத்திருத்தொண்டர்ன்ட்டார். இதே சொல்லாட்சிய நம்ம சேக்கிழார் பெருமான் இன்னும் திருநாளை போவார் புராணம் தொடங்கல. அதற்கு முந்தைய நாயனாருடைய சரிதத்துல அந்த நாயனாரை நிறைவு செய்து அடுத்தாப்படி நாளை போவார் புராணம் சொல்ல போறேங்கிற இடம் இது. அங்க என்ன சொல்றாரு, எயில் அப்படின்னா கோட்டை கொத்தளம் எல்லாம் இருக்கு இல்லையா, திருமதில் அப்படிங்கிற பொருள்ல. எயிலுடை தில்லை எல்லையில், ஊருக்குள்ள இல்ல, எல்லையில் நாளை போவாராம் செயலுடை புறத்திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம் அப்படின்னாரு இல்லையா. அதோட அந்த பகுதி உருத்திர பசுபதி நாயனாருடைய புராணத்துல வர்ற பாட்டு இது. இதுக்கு அடுத்தபடியாக தான் திருநாளை போவார் புராணம் தொடங்குது. அதுல தான் இந்த பகர்ந்துலகு சீர்போற்றும் பழைய வளம்பதி ஆகுங்கிற பாட்டு தொடங்குது. அப்ப என்னன்னா, பதினாலே ஒரு ஊர், பதியாவது இதுவென்று பலர் பாடும் பலனத்தான் அப்படின்னு பாடுறாரு ஞான சம்பந்த பெருமான். அதனால இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் பகர்தல்னா பேசுவது, மொழிவது, இயம்புவது, சொல்லுவதுன்னு எல்லாம் சொல்ற மாதிரி பகர்தல் அப்படிங்கிறது ஒரு சொல். அந்த பகர்ந்து எந்த ஊரை, ஆதனூருடைய பெருமையை உலகமே அதாவது சிறப்பாக எடுத்து பேசக்கூடிய பெருமை பொருந்தி ஊருங்கிற பொருள்ல பகர்ந்து உலகு சீர்போற்றும் இன்றைக்கு நேற்றைக்கு உருவான நகர் அல்ல, பழைய வளம்பதியாகும். ரொம்ப பழமையான திருவூர் எது? இந்த ஆதனூர்னு சொல்ல வர்றாரு. இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி? திகழ்ந்த புனல், புனல்னா தண்ணீர்னு அர்த்தம், நீர். திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரைக்கரத்தால் முகந்து தர இருமருங்கும் முளரிமலர் கையேற்கும் அகன் பனை நீர் நன்னாட்டு மேற்கா நாட்டு ஆதனூர். இப்ப இங்க கொஞ்சம் நல்ல கவனமா சிந்திக்கணும். திகழ்ந்த புனல் கொள்ளிடம்னார். என்னையா கொள்ளிடம்ங்கிறது ஒரு ஆறு, காவிரியா பெருக்கெடுத்து வந்த காவிரி ஆறு முக்கொம்பு, திருப்பராய்த்துறையில அகண்ட காவிரியா இருக்கும். பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற தெரியாத அளவுக்கு பரந்த பெரிய பரப்பா வரும் காவிரி ஆறு. அப்புறம் முக்கொம்புல என்ன ஆகும்னா அங்க கொள்ளிடம் பிரியும். பிரிஞ்ச பின்னால திருவரங்கத்தையும் திருவானைக்காவையும் மையமாக வைத்து கொண்டு அதை ஒரு தீவு போல் உருவாக்கி துருத்தின்னு பேர். துருத்தினா என்னன்னா ஆற்றிடை குறுகுன்னு பேர். இதெல்லாம் குறிப்பு, ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஆற்றிடை குறுகு, அதுக்கு அரங்கம்னு பேரு. அதனால வைணவர்கள் அதை திருவரங்கம்னு சொன்னாங்க. நம்ம திருமுறைகள்ல அதற்கு துருத்தின்னு சொல்றது ஒரு மரபு. அப்படி திருப்பூந்துருத்தின்னு சொல்றோம் இல்லையா, திருத்துருத்தின்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல துருத்தி ஆற்றிடை குறுகுன்னு சொல்லுவாங்க நம்ம அறிஞர் பெருமக்கள். அப்படியே அந்த கல்லணைக்கு வர்ற போது காவிரியா வந்த நீர் அங்க பல நதிகளா பிரியும். எப்படி பிரியும்? வெண்ணாறு, வெட்டாறு, காவிரி அப்படின்னு எல்லாம் பிரியும். பார்த்தீங்கன்னா குடமுருட்டி அங்கங்க பிரியும். அது மறுபடியும் பிரியும். வேற சோழனாறு, அரிசோலாறு, இப்படியெல்லாம் பல பேர்களில் பிரியும். அதற்கு முன்னையே கொள்ளிடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்து, கொள்ளிடம் அங்க முக்கொம்புல பிரிந்ததோடு அல்லாமல் நீங்க கல்லணைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். கல்லணையில இந்த ஆறுகள்லாம் பிரிஞ்ச பின்னால மற்றும் ஒரு பகுதி கொள்ளிடத்தோட போய் சேரும். பெரு வெள்ளம் வர்ற போது அந்த இடத்துல எல்லாம் நீராட வேண்டாம்னு அபாய அறிவிப்பு வச்சிருப்பாங்க. ஏன்னா புதைகுழிகள் இருக்கும். அங்க போயிட்டு நான் ஆத்துல சூராதி சூரன் எனக்கு நீச்சல் தெரியும்னு யாராவது இறங்குனாங்கன்னா புதைகுழியில மாட்டிக்குவாங்க. அதனால உள்ளூர்ல சுடுகாட்டுக்கும் அசலூர்ல ஆத்துக்கும் பயப்படணும்னு பழமொழி. அதனால ஆற்றுல எங்கெங்க ஆற்றுல என்னென்ன இடங்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ கூட திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா கடல்ல நீராடுற போது பல பேர் அந்த பாறைகள் எல்லாம் உள்ள இருக்கு. கடல் இப்போ கூட உள் வாங்கி இருக்கு, தொலைக்காட்சியில காட்டி கொண்டிருந்தார்கள். அதுல பல இடங்கள்ல பள்ளம் பள்ளமா இருக்கு. அதில்
சிக்கி கை காலெல்லாம் முறிஞ்சு போனவங்களையெல்லாம் எடுத்து கரையேற்றிய செய்திகள் எல்லாம் கூட சில நாட்களுக்கு முன்பு வந்தது. அதனால என்னன்னா, நீர்நிலைகளுக்கு பயப்படணும் எப்போவுமே. ஒரு போன உடனே ஒரு குளத்துக்குள்ள இறங்கிடக்கூடாது, படி வழுக்கும். ஆற்றில் போனோடனே இறங்கிடக்கூடாது, நின்று நிதானமாக பொறுமையாக தான் நீராடணும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதனால இந்த பாடல்ல திகழ்ந்த புனல்னார். ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு வகையா விளக்கம் சொல்றாங்க. கொள்ளிடம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இந்த நதி போய் கடல்ல சங்கமமாகிற போது மரக்கலங்கள், அதாவது கப்பல்னு சொல்றோம் இல்லையா, மரக்கலங்கள் எல்லாம் அந்த கூடுகிற கடலும் நதியும் சங்கமமாகுது இல்லையா, அந்த பகுதிகளில் வந்து தங்கி, ஏன்னா ஆழம் இருக்கும், தங்கி அந்த பகுதியிலிருந்து மற்ற இடங்களுக்கு சரக்குகளை ஏற்றுவது இறக்குவது இதெல்லாம் போல பயன்படுற மாதிரி அந்த பகுதி இருக்கிறதுனால அது கொள்ளிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் ஒருத்தர் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிய அறிஞர்கள் சொன்னது என்னன்னா, பெரு வெள்ளம் வருகிற பொழுது அந்த வெள்ளத்தை தான் வாங்கி கொள்ளுகிற இடமானதுனால அதை கொள்ளிடம் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அது மட்டும் இல்ல, வெள்ளம்படுகைன்னு ஒரு பகுதி இருக்கு. அப்படி பெரு வெள்ளம் வருகிற பொழுது அந்த வெள்ளம் எங்கெங்கெங்கெல்லாம் போய் தங்கும். அப்படி தங்குனாதான் கடல்ல போய் எல்லா வெள்ளமும் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நிலத்தடி நீர் இல்லாம போயிடும் இல்லையா. அப்ப என்னன்னா, அந்த வெள்ளம் தங்குகிற இடங்கள்லாம் வெள்ளம் படுகைங்கிற பேர். இப்பவும் வல்லம் படுகைன்னு பேர். சிதம்பரத்துக்கு பக்கத்துல கொள்ளிடக்கரையில இருக்கு அந்த ஊர்ல. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிக்கிற போது அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றதுனால இந்த செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அது மட்டுமல்ல, இப்ப நம்ம பார்க்குற கொள்ளிடம் பிற்காலத்தை திசை மாறி வந்த கொள்ளிடம். ஆதி காலத்துல சிதம்பரத்துக்கு சமீபமாகவே கொள்ளிடம் பாய்ந்ததாக வரலாறு. பழைய கொள்ளிடம்னு பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் அளவுக்கு தான் இருக்கும். யாரா பார்த்து ஞாபகம் வருதான்னு தெரியல. அங்க வெள்ளம்படுகை அம்மன்னே ஒரு அம்மன் கோயிலும் இருக்கும். அந்த வெள்ளத்தை தடுத்ததுனால அந்த தேவி சிதம்பரம் நகருக்குள்ள போய் அந்த கொள்ளிட வெள்ளம் நகரை அழித்து விடாமல் பாதுகாக்க அம்மையை ஆட்கொண்டு அருள் செய்தாள், வெள்ளத்தை தடுத்து நிறுத்தினாள் அப்படிங்கிற பொருள்ல வரும். அங்க நெடுஞ்சாலையிலேயே இருக்கு, இந்த கோயில்கள் எல்லாம் இருக்கு, நீங்க எப்ப போனா பார்க்கலாம். அதனால இந்த கொள்ளிட பெருக்கெடுத்த காலத்துல, பழைய கொள்ளிடம் பெருக்கெடுத்த காலத்துல திருக்களிப்பாலை என்று சொல்லுகிற தேவார திருத்தலம் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டு அந்த கோயில் இருந்த இடமே தெரியாமல் போக, மீண்டும் நம்முடைய அருளாளர்கள் அடியார்கள் எல்லாம் அந்த பழைய ஆலயத்தினுடைய கற்கள், சுவாமி திருமேனி எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியெல்லாம் கடந்து திருநெல்வாயில்னு ஒரு தலம் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா திருக்களிப்பாலைன்னு ஒரு தேவார திருத்தலம். ஆனால் உண்மையான திருத்தலம் எங்கன்னா கொள்ளிடக்கரையில் கடலோட அந்த பகுதியில் வெள்ளத்தில் போயிட்டு. ஆனால் அந்த மூர்த்தங்களை எல்லாம் சேகரித்து சுவாமி பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி, பால் வண்ணநாதரா தொட்டி போல இருப்பார், வெண்மையாக இருப்பார். ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடு, அழகான கோயிலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நந்தியம்பெருமான் தலையை அப்படியே திருப்பி சிதம்பரத்தில் நடராஜாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி சட்டை அப்படி நேராக அப்படி திரும்பி இருப்பார். இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் போனால். அப்படி அந்த ஆலயம் அமைந்திருக்கும். அதனால கொள்ளிடம் அப்படிங்கிறத திகழ்ந்த புனல் கொள்ளிடம்னு சொல்ற போது இன்னொரு பொருள் சொல்லுவாங்க. இந்த என்னன்னா, ஜீவ நதி தான் காவிரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அணையும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. கல்லணை தான் பழமையானது ஒழிய கிருஷ்ணராஜ சாகரமோ வேற வழிநடுக தடுப்பணைகளோ எதுவும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னு சொல்லக்கூடிய பெருமை பொருந்திய நதி தான், ஜீவ நதி தான் நமக்கு காவிரி அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிற போது இந்த காவிரியினுடைய நீர்வரத்து குறைந்தாலும் கொள்ளிடத்துல எப்பவுமே கொள்ளிடம் வறண்டதா வரலாறு இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, அந்த சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தஞ்சை, குடந்தை, திருவாரூர், மயிலாடுதுறை இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்வாகவும்
இந்த கொள்ளிடம் வர்ற பகுதி கொஞ்சம் தாழ்வாகவும் இருக்கும். இதை நீங்க அந்த நிலநூல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தான் இது சரியா தெரியும். அங்க கல்லணையிலேயே தண்ணீர் திறந்து விடலைன்னாலும், காவிரியிலேயே நீர் வரலைனாலும் கொள்ளிடத்துல தண்ணி கொஞ்சமாவது போகும், தண்ணீர் இருக்கும். இல்லைன்னா மடுவாகவாவது அங்கங்க நீர் இருக்கும். ஏன்னா அந்த ஊற்று எப்பொழுதுமே வற்றாத நிலையில திகழ்ந்த புனலாக, புனல்னா எப்பொழுதும் அந்த கொள்ளிடத்துல அந்த நீர் வரத்து, நீரினுடைய ஊற்று பெருக்கு எப்பொழுதும் குறைவுபடாம இருக்கிறதுனால இந்த நீரை சொல்லுகிற பொழுது திகழ்ந்த புனல் கொள்ளிடம் அப்படின்னு சொல்றதா நினைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த கொள்ளிடத்துல பெரு வெள்ளம் வருகிற பொழுது சோழ நாட்டில் இருக்கிற படைகளோ மக்களோ அந்த காலத்துல வாராவதின்னு சொல்லக்கூடிய பாலம், பிரிட்ஜுன்னு சொல்றோமே, அது இல்லை. அப்ப என்ன செய்வாங்கன்னா, படகுல பரிசல்ல கூட போக முடியாத அளவுக்கு பெருவெள்ளம் போகும். அதனாலேயே ராஜேந்திர சோழன் என்ன செய்தாரா, கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரை இங்கே கொள்ளிடத்துக்கு அடுத்த கரையில வடகரையில அமைத்து கொண்டாருன்னு கூட செய்தி உண்டு. எப்படி? கங்கை கொண்ட சோழபுரம். அதனாலதான் அதை தலைநகராக கொண்டார். ஏன்னா அவர் நிறைய படையெடுப்பு, வாழ்நாள்ல 80 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்திருக்கிறார். யாரு? ராஜேந்திர சோழன். அப்படி அவர் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான்னு. நான் மலேசியா இப்பதான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை நான் சந்திக்கிறேன். 3 நாட்கள் அங்கே சிறப்பான திருமுறை மாநாட்டில் சிறப்பு விருந்தினராகவே அழைத்து 2 பேர், அந்த நாட்டினுடைய பல்கலைக்கழகத்து பதிவாளரும் அடியனும் தான் சிறப்பு விருந்தினர்களாக அவர்கள் வரவிட்டு அந்த மாநாட்டில் கொண்டாடினார்கள். அது ஒரு பெரிய சிறப்பான செய்தி. அது நான் வாய்ப்பு வர்ற போது சொல்கிறேன். ஆகையினால என்ன அப்படின்னா, நம்முடைய ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நிலையில் நம்முடைய கொள்ளிட நதி தீரமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓடுகிற கொள்ளிடம். அங்கே இப்போ நமக்கு சிதம்பரத்திலிருந்து போகிறதுக்கு, சீர்காழி மார்க்கமாக போகிறதுக்கு வாராவதி, அதாவது பிரிட்ஜுன்னு சொல்கிற வாராவதி இருக்கு. அதே மாதிரி நான் அந்த காலத்தில் கரந்தை தமிழ் சங்கத்தில் புலவர் பயின்று கொண்டிருந்த காலத்தில், அதற்கு பிறகு தர்மயாதீனத்தில் பயின்றேன். அப்போ விளாங்குடிங்கிற ஊர் வரைக்கும் தான் பேருந்து இருக்கும். எங்கேருந்து? தஞ்சாவூரில் இருந்து. கொள்ளிடக்கரை வந்து நின்றுடும், வாராவது பிரிட்ஜு கிடையாது. இந்த பக்கம் வந்து திருமானூர் இருக்கும். அப்போ என்னன்னா, திருமலபாடி கோயிலுக்கு போகணும்னா என்ன செய்யணும்னா, இந்த விளாங்குடி வந்து இறங்கணும், ஆற்றுக்குள்ளே இறங்கி நடக்கணும், நடந்து எதிர்கரைக்கு போய் திருமானூர் போனால் தான் திருமலபாடி போக முடியும். அப்படி இல்லைன்னா வைத்தியநாதன் பேட்டைன்னு திருப்பூந்துருத்திக்கு பக்கத்தில் மேலை திருக்காட்டுப்பள்ளி, அது திருக்காட்டுப்பள்ளி இருக்கும். அப்புறம் பக்கத்தில் திரு ஆலம்பொழில்னு ஒரு தலம் இருக்குது. அந்த ஆலம்பொழிலுக்கு பக்கத்தில் வைத்தியநாதன்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே இருந்து கொள்ளிடத்தில் இறங்கி கடந்தா தான் திருமலபாடி போகலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் யாத்திரை செய்கிற பொழுது. இப்போ என்னன்னா அழகாக சுலபமாக என்ன பண்ணிட்டாங்க, வாராவதின்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜு அது வந்து அமைச்சிட்டதுனால சென்னைக்கு, தஞ்சையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா அப்படியே அந்த மார்க்கமாக திருமானூர் வந்து, அரியலூர் வந்து, பெரம்பலூர் வந்து, பெரம்பலூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சுலபமாக அந்த பயணம் அமையறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால் என்னன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அப்போ பெரு வெள்ளம், எப்படி கொள்ளிடத்தில் பெரு வெள்ளம் வரும். அப்படி அந்த வெள்ளம் வர்ற போது அந்த வெள்ளத்தில் வெறும் வெள்ளம்னா தண்ணீராக வரும். அதில் அகில், குயில், தேவதாறு, பெரிய சந்தன மரம் எல்லாம் தான் மிதந்து வரும்னு ஞான சம்பந்த பெருமான் பல பாடல்களில் சொல்லுவார். சந்தமார் அகிலோடு ஜாதி தேக்கம் மரம் முந்துமா முகலின்னு முகலி பொன்முகலி நதியை சொல்லுவார். அதே மாதிரி வேற பல நிவா நதின்னு சொல்லக்கூடிய நதியில் எப்படியெல்லாம் அந்த பொருள்கள்லாம் வருது. முத்தாறு, மணிமுத்தாறு, விருதாச்சலத்தில் திருமுதுகுன்றத்தில் எப்படி அந்த ஆறு அந்த பொன்மணி நவமணிகளை எல்லாம் கொண்டு வந்து எப்படி ஒரு பெரிய ரொம்ப சிறப்பான நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் அந்த கருத்து என்னன்னா, திருமுதுகுன்றம்ங்கிற விருதாச்சலத்தில் கோயிலுக்கு முன்னால் அந்த ஆறு ஓடும், தெற்கு வடக்கு நோக்கி ஓடும், தட்சிண வாகினியா. ஒரு அருளாளருடைய திருவடியில விழுந்து வணங்குகிற பொழுது வெறுங்கையோட போகாம அவங்களுக்கு பழங்கள்லாம் வாங்கி, நம்ம ஐயாவோட எனக்கு இந்த பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்குற போது
ஏங்கய்யா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலே போதுமே, ஏங்கய்யா இவ்வளோ தூரம் ஒரு பெரிய தட்டு நிறைய பழங்கள்லாம் வாங்கி இந்த பத்திரிகையை வச்சு கொண்டு வந்து ஐயா எனக்கு இதை கொண்டு வந்து எனக்கும் தம்பி திருச்சிற்றம்பலத்துக்குமா இந்த அழைப்பிதழ் கொடுக்குறாரு. ஆண்டு விழா வர்ற அழைப்பிதழ் இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிறப்பாக ஐயா அமைத்திருக்கிறார்கள். நம்ம திருக்கழுக்குன்றத்து ஐயா, அப்புறம் இங்கே பாருங்க நம்ம திருக்கைலாய வாத்தியம் அதற்குரிய குருநாதர், எங்களையெல்லாம் திருமுறை ஆசிரியர், எங்களையெல்லாம் அமைத்து மிக பெரிய அளவில் சிற்சபாமணி கூடம் சென்னையில் ஒரு சிதம்பரம் 3ஆம் ஆண்டு விழா. இந்த விழா நிகழ்ச்சி கொண்டாடுற போது அவர் என்ன செய்கிறாரு, ஐயாவை பார்க்குறவங்க சும்மாவா போவார். அதுபோல பழமலைநாதரை பார்க்க வருகிற மணிமுத்தார் என்ன செய்யுதான், கொத்தாறு மலர் அகில் சந்தோடு குளிர் குங்குமம் சிதறி முத்தாறு வந்து அடிவிழ் தரு முதுகுன்றம்னு பாடுறாரு. அந்த நதி என்ன செய்யுதான், கொத்தார் மலர் குளிர் சந்து அப்படின்னா சந்தனம் அகில் குங்குமப்பூ இதையெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்தான் சாமிக்கு பாதகாணிக்கையா வச்சு விழுந்து வணங்குது. இயல்பா இருக்கிற செய்தியை அப்படியே ஒரு கற்பனையோடு பாடுகிற திறம் பார்க்குறோம். அதுபோல் இந்த நம்முடைய கொள்ளிடம் இந்த நதி என்ன செய்யுதான், பெரும் வெள்ளம் வருது. அப்படி வர்ற போது நொப்பு நுரையுமா வர்ற போது அதில் நவமணிகளும் புன் துகள்களும் எல்லாம் ஏராளமாக வந்து குவியுது. இந்த அலை அப்படி அடிக்கிற போது இந்த 2 பக்கம் கரைகள் இருக்கு இல்லையா, கரைகளில் இது வந்து ஒரு வள்ளலாக இருந்து பொன்னையும் நவமணிகளையும் வாரி வழங்குகிறதாம் கொள்ளிடம், ஒரு வள்ளலை போல. அதை வாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுபோல 2 கரைகள்லையும் தாமரையை வந்து கண்ணுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, கைக்கு உதாரணம் சொல்லுவாங்க, முகத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க, பாதம் திருவடிக்கு சொல்லுவாங்க. அதனால தாமரை வந்து ஒரு சிறப்பு. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை. அதனால அந்த தாமரையை வந்து அது 2 அது இயல்பா அது மலர்ந்து இப்படி ஏந்தி நிற்கிற போது பொன்னும் மணியும் வந்து அதுல வாரி விழுகிற போது அது கையே இருக்கிறதா, எப்படி அது அந்த கொடுக்கிற அந்த வல்லன்மையினால கொடுக்கிற மணிகளை கையிலே ஏற்று மகிழ்வது போல அந்த காட்சி இருக்கிறதுன்னு பாடுறாரு. அதுதான் இந்த பாட்டு. முளரி அப்படின்னா தாமரைப்பூ, முட்டாள் அப்படின்னா கோச்சி கூடாது, முள் தாள் அப்படின்னா முள் உள்ள தாள் உள்ள பூ எதுன்னா தாமரைப்பூ. இப்போ குளங்கள்ல வந்து பெரும்பாலும் தாமரைப்பூ இருக்கிற குளத்துக்குள்ள இறங்கி நீச்சல் அடிக்க முடியாது. தண்டுல பூரா முள் இருக்கும். எங்க பேத்தி மட்டுவார் குழலி கூட கொஞ்ச நாள் நீச்சல் குளத்துக்கு போய் நீச்சல் கத்துக்கிட்டா. அப்ப என்னன்னா அது எனக்கு தான் நீச்சல் தெரியுமேன்னு போய் தாமரைப்பூ குளத்துக்குள்ள இறங்கி நீச்சல் அடிச்சா என்ன ஆகும், கையை காலையெல்லாம் கிழிச்சிடும். முள் தாள் தாமரை, அது தண்டுல முள் இருந்தாலும் தாமரை எப்படி இருக்கு, இதழ் சிவந்த வண்ணம். அதுவும் பார்க்க நான் நிறைய ஊர்களில் தாமரை மலர் பார்த்துருக்கிறேன். திருத்தென் அதாவது நம்முடைய மருந்து வெண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி, அந்த கோயிலை சுற்றியும் அகழி இருக்கும். அதில் தாமரை பூத்திருந்தது. ஒரு காலத்தில் நான் பார்த்தபோது அவ்வளவு அழகா தாமரை, அந்த வண்ணம் எப்பவுமே வெளிர் நிலத்தோடு சிவப்பு கலந்துருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த நிறமே ஒரு அற்புதமான ஒரு வசீகரமான நிறமா இருந்து தாமரை பார்த்துருக்கோம். அது மாதிரி என்னன்னா முளரி அப்படின்னா தாமரை அப்படின்னு பேரு. அது மலர் கையேற்கும் அகன் பனை நீர், பண்ணைங்கிறது பனைன்னு வரும். அப்படி ஏராளமான பண்ணை, வயல் சார்ந்த இடமெல்லாம் மருத நிலம் அல்லவா, அப்படி பல அற்புதமான வயல்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாடு தான் இந்த சோழ நாடு, நன்னாடு. அதற்கு புனல் நாடுன்னு பேரு. நம்ம தொண்டை நாட்டுக்கு மென்புனல் நாடுன்னு பேரு. அது புனல் நாடு. இது சேக்கிழார் சுவாமி தான் சொல்றாரு, நம்ம தொண்டை நாட்டை மென்புனல் நாடுன்னு சொல்லுவார். அதனால அப்படிப்பட்ட மேற்கா நாட்டு இவர் அமைச்சர் வருமானதுனால எப்படி மருகல் நாட்டு மருகல், விளத்தூர் நாட்டு விளத்தூர்னு எல்லாம் சொல்லுவாரோ அதுபோல இந்த ஊர் எந்த, அதாவது இப்போ வட்டம் மாவட்டம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்துல எந்த மண்டலம் அப்படிங்கிறதுனா சோழ மண்டலம், அதுல மேற்கா நாடு, அதில் இருக்கிற ஊர் இந்த ஆதனூர் அப்படிங்கிறத அருமையான வரலாற்றை, அதாவது பெரிய புராணம்ங்கிறது
ஏதோ புராண நூல் அல்ல, அது வரலாற்று காப்பியம். தமிழனுடைய பண்பாடு, நாகரிகம், கலை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய நம்முடைய பாரம்பரிய கருவூலம் இது இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது உலகறிந்த செய்தி. அப்படி இதுல ஒரு பாடல்ல, இதுக்கு அடுத்த ஒரு பாடல்ல சொல்றாரு, பாலை விரி மணங்கமழும் பைங்காய்வன் குலைத்தெங்கின் தாளதிரம் இசைமுட்டி தடங்கிடங்கின் எழ பாய்ந்த வாழை புதையச் சொரிந்த பழம் மிதப்ப வன் பலவின் நீளமுதிர் கனி கிளிதேன் நீத்தத்தில் எழுந்து உகழும். அதாவது இது ரொம்ப அழகான கற்பனை. என்னன்னு சொல்றாருன்னா, பாலை அப்படின்னாக்கா தென்னம்பாளைன்னு சொல்லுவான் இல்லையா? கேரளாவில் மலை நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளத்தில் நெல் கொட்டி தென்னம்பாழையை உடைச்சி அதை அப்படி விரிஞ்சிருக்கிற மாதிரி வச்சு ஒரு திருமணம் மங்கள நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எந்த சடங்கு சம்பிரதாயம் இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கள் எல்லாம் கூட பந்தல் அலங்காரத்துக்கு அதை பயன்படுது. இன்னும் சில பேர் என்னன்னா அந்தி ஏட்டின்னு சொல்லக்கூடிய யாராவது மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த சடங்குல கூட என்ன செய்வாங்க, தென்னம்பாளை எடுத்துட்டு போவாங்க இல்லையா? இன்னும் அதனுடைய சிறப்பை சொல்லணும்னா, இந்த தென்னம்பாளை கோயில்களில் குடமுழுக்கு முதலான மகா கும்பாபிஷேக காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த ரக்ஷோக்ஷணம் பிரவேச பலின்னு எல்லாம் இந்த சடங்கு நடக்கிற போது 8 திக்குகள்லையும் இந்த தென்னம்பாளையையும் வைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போய் பார்த்தா தான் இந்த சடங்குகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே அந்த பாளை கமுகு, அதுவும் அதே மாதிரி சின்ன அளவில் சாமரம் போல பாளை விரியும். கமுகுன்னா பாக்கு மரம். இது தென்னையில் ரொம்ப சிறப்பாகவே அமையும். அந்த பாளை முத்து போல இருக்கிறதுனால பெண்களுடைய பல்வரிசையை சொல்கிற போது பாளையில் எப்படியும் அந்த அரும்பரும்பாக இருக்கோ அதுபோல் பற்கள் போல இருக்குங்கிறது உதாரணமாக கவிஞர்கள் எல்லாம் பாடுவாங்க. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் அந்த கற்பனை மக்களுக்கு. அது மாதிரி எள்ளோட பூ மாதிரி மூக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கற்பனையில் சொல்லக்கூடியது. அப்படி அதுபோல் பாளை விரி மனம் கமழும். அந்த பாலை விரிச்சோன்னா அதில் வாசனை வரும், மனம் வரும். பாளை விரி மணங்கமழும் பைங்காய் அப்படின்னா அந்த குறும்பை போல இருக்கும். இன்னும் அது முதிரல. தேங்காய் இருக்க, அதுக்கு தேங்காய்னு பேர் கிடையாது, தெங்கங்காய்ங்கிறது தான் உண்மையான பேர். தெங்கங்காய் போல திருண்டுருண்ட அப்படின்னு நம்முடைய அலங்கார பாடல்கள்ல எல்லாம் வரும். அப்ப என்னன்னா, தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார்னு அப்பர் சுவாமி பாடுவார். தெங்குன்னு தென்னை மரத்துக்கு பேரு, தேங்காய்னு சொல்லக்கூடாது, தெங்கங்காய் அப்படின்னு தான் சொல்லணும். அது மருவி தேங்காய் ஆயிடுச்சு. அதனால கல்யாண வீட்டில் ஏன் தேங்காய் கொடுக்குறாங்கன்னா, அந்த காலத்தில் 1 வாரம் 10 நாள் கல்யாணம் எல்லாம் விசேஷமாக நடக்கும். சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க. எத்தனை நாளைக்கு அவங்களையெல்லாம் வச்சு விருந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அதனால போதும், வந்தது போதும், நீங்கள் ஊருக்கு புறப்படுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு தேங்காய் கொடுப்பாங்களாம். இங்கே நீங்கள் தேங்கி இருக்க வேண்டாம், எல்லாம் புறப்படுங்க, வந்தாச்சு, இனிமேல் எல்லாம் விருந்தெல்லாம் முடிஞ்சுது, பொண்ணு மாப்பிள்ளை எங்காவது போவாங்க, அதனால நீங்கள் எல்லாம் ஊருக்கு புறப்படுங்கிறதுக்கு சொல்லாமல் சொல்கிறது தான் கல்யாண வீட்டில் தேங்காய் கொடுக்கறது. அது என்னாச்சுன்னா இப்போ சம்பிரதாயம் ஆகிப்போச்சு. கல்யாணத்தில் தேங்காய், அதுக்கு பதிலாக பழம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அப்புறம் பாத்திரம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, வேற என்னென்னமோலாம் கொடுக்குறாங்க. இப்போ மாறி போச்சு. ஆனால் இன்னும் பல பேர் எப்படி தேங்காயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? சரி, அதனால இந்த தேங்காய் என்னாச்சு, அது கொஞ்சம் இன்னும் தேங்காய் நல்லா முற்றிச்சுன்னா நெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பழம்னு பேர். நல்லா முற்றிய தேங்காய்க்கு என்னென்னு பேர்? பழம். அது தெங்கின் பழம். அதாவது இளம் தெங்கின் பழம் வீழ. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் இளம் தெங்கின் பழம் வீழ இரிந்து அங்கு ஓடி செஞ்சாலி கதிர் உழைக்கி செழுங்கமல வயல்படியும் திருவையாரே அப்படிங்கிற இந்த பாட்டு அப்படியே சேக்கிழார் பெருமானுடைய இது மாதிரி பல பாடல்கள் திருவுள்ளத்தில் அவருக்கு பதிந்ததுனாலேயோ என்னவோ என்ன சொல்றாரு, அந்த தெங்கங்காய் கீழே விழுது, இன்னும் பழம் இல்லை, அது விழுந்த உடனே அந்த விழுந்த வேகத்தில் அந்த அதிர்ச்சியில் என்ன பண்ணுதான், அங்கே உள்ள மீன், அது என்ன மீன்,
அதாவது பைங்காய்வன் குலைத்தெங்கின் தாழதிர மிசைமுட்டி தடங்கிடங்கின் எழப்பாய்ந்த வாழை. அந்த வாழைன்னு சொல்லக்கூடிய மீன். இந்த மீன்லயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், மீனை பற்றி அதிகமாக தெரியாது. இருந்தாலும் ஏதோ இந்த கண்ணாடி கூடெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆற்றுல குளத்துல பார்த்தது எனக்கு மீனை பற்றி தெரியும். அதனால பல வகையான மீன் பேரெல்லாம் வரும். ஒரு திரைப்பட பாட்டு கானா பாட்டில் கூட அத்தனை மீன் பேரெல்லாம் சொல்லி ஒரு கானா பாட்டு வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்ன இல்லையா? அதனால அத்தனை மீன்கள்லையும் விரால் மீன்கிறது ரொம்ப வலிமையானது, சேத்துல புதஞ்சிருக்கும், தரையில போட்டால் கூட சாகாம ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய. அது மாதிரி வாழை மீன்கிறது அது பாண்டியனுடைய வாழ் போல இருக்கிறது அப்படின்னு எல்லாம் கவிஞர்கள்லாம் பாடுவாங்க. அது மாதிரி ஒரு மீன் என்னாச்சா, இந்த அது அப்படி அந்த காய் விழுந்த வேகத்துல என்னாச்சு, மேல போய் மரத்துல முட்டி அந்த காய் விழுந்ததுங்கிற. எப்படி அது விழுந்த வேகத்துல போய் அப்படி விழுந்ததோட இல்லாம அந்த அதிர்ச்சி மரத்துக்கும் கிடைச்சுதான். அதெல்லாம் சொல்றாரு. தாழதீர மிசை முட்டி தடங்கிடங்கின் இழப்பாய்ந்த வாழை புதைய சொரிந்த. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காய் மறுபடி மேல போய் கீழே வந்து என்னாச்சு, இந்த வாழை மீனை போட்டு அமுக்கிட்டான் சேத்துல. இப்ப என்ன ஆகும், அந்த மீனால எழுந்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதை சொல்றாரு. வாழை புதைய சொரிந்த பழம் மிதப்ப. அங்க என்னாச்சுன்னா நிறைய அங்க உள்ள அந்த அதாவது தடங்கிடங்கின் எழப்பாய்ந்த வாழை புதைய சொரிந்த பழம் மிதப்ப வன்பலவின் நீளமுதிர் கனிகளிதேன். அங்க இருக்கிற பலா மரத்துல என்ன ஆகுதுன்னா, பலாமரம் வெடிக்குது. அப்படி வெடிச்ச உடனே பழத்தில் இருக்கிற சாறு அப்படி பாஞ்சு வெளியில வருது. தேனடை உடைஞ்சு தேன் அப்படி வழியுது. இந்த தேனும் இந்த பலாவினுடைய கனிச்சாரும் அங்க வந்து இந்த வாழை மீன் புதைஞ்ச இடத்துல நிறையறதுனால அந்த தேங்காய் என்னாச்சு, மிதக்க ஆரம்பிச்சுதான். வாழை மீன் தப்பிச்சுட்டான். எப்படி வாழை மீன் தப்பிச்சுட்டு அப்படின்னு பாடுறாரு. நீத்தத்தில் எழுந்து உகழும். இப்ப அந்த மீன் சாகலை, பொழைச்சிக்கிட்டு அப்படின்னு அர்த்தம். பாலைவெறி மணங்கமலும் பைங்காய்வன் கொலைத்தெங்கின் தாழதிர மிசை முட்டி தடங்கிடங்கின் எழப்பாய்ந்த வாழை புதையச் சொரிந்த பழம் மிதப்ப வன்பலவின் நீளமுதிர் கனிகளிதேன் நீத்தத்தில் எழுந்து உகழும். இவ்வளவு வளம் எந்த ஊரு? அந்த ஆதனூருங்கிற ஊர். இப்படி 10 பாட்டுல 2 பாட்டு இப்போ உங்களுக்கு சொன்னேன். இன்னும் மற்ற பாட்டெல்லாம் எவ்வளோ கற்பனை இருக்குங்கிறத படித்து தெரிஞ்சுக்குங்க. அப்படிப்பட்ட இப்படி பல வகையான சிறப்பான வளம் பொருந்திய இந்த ஊர்ல மற்ற அவ்வூர் புறம்பனையின் வயல் மருங்கு பெருங்குலையில் சுற்றம் விரும்பிய கிழமை தொழில் உழவர். விவசாய நிலம் இல்லையா, அதனால உழவர்கள் தானே நிறைய பேர் இருப்பாங்க. கிளை துவன்றி அந்த உழவர்கள் அவர்கள் மட்டுமா, அவங்களோட சொந்தம் பந்தம் சுற்றம் எல்லாம் இருப்பாங்க கிளைன்னா. ஏன்னா கிளைகளைக்கும் கேடுபடா திறம் அருளிங்கிறார். நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய சுற்றம் நட்பு எல்லாரும் நல்லா இருப்பாங்க பெருமானை வணங்கினால்னு தேவார கருத்து. அதுபோல கிளை துவன்றி பற்றிய பைங்கொடி சுரைமேல் படர்ந்த பழங்கோரை உடை புற்குரம்பை சிற்றில் வல நிறைந்துள்ளதோர் புலைப்பாடி. அங்க இந்த புலைப்பாடிங்கிறது ஊர் பக்கத்துல ஊர் இருக்கும். ஊருக்கு பக்கத்துல இந்த உழவர்கள்லாம் விவசாயம் செய்யக்கூடியவங்க, பயிர் தொழில் செய்யறவங்கலாம், அந்த நந்தனார் மரபுல வந்தவங்கலாம் இருக்கக்கூடிய அந்த குடிசைகள்லாம் இருக்கு. அந்த குடிசைகளை பற்றிய வர்ணனையில சொல்ற போது என்ன சொல்றாரு, அங்க புற்களால் வேயப்பட்ட குடில்ங்கிறார். இதை நீங்க வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் அதிகமா காணும், ஆந்திரா பக்கம் பார்க்கலாம். முஞ்சம்புல்லுன்னு ஒரு புல்லு இருக்கு. அந்த முஞ்சம்புல்ல வேய்ந்த கூரை ரொம்ப அழகா இருக்கும். ஒரு முனிவர் தவத்தில் இருக்கையில புத்து கட்டி மேல முஞ்சம்புல் காடா மாறினதுனால அவருக்கு முஞ்சிகேசர்னு பேரு. மீஞ்சூருங்கிறது அந்த முஞ்சம்புல்னால வந்த பெயரால் வந்ததை நம்ம மீஞ்சூர். இதெல்லாம் வரலாறுல இருக்கக்கூடிய, அங்கேயும் சிவாலயம் இருக்கு. அப்ப அந்த கூரைகளெல்லாம் அந்த மாதிரி புற்களால் வேயப்பட்டு இருக்கிறதுனால வெயிலானாலும் மழையானாலும் எந்த ஒரு சீதோஷ்ண நிலைக்கும் உடல் மண் சுவர், உள்ளுக்குள்ள இருக்கிற தரை நம்ம சிமெண்ட் தரை மாதிரி இருந்ததுனாக்கா
பல நோய்களுக்கு இருப்பிடமா இருக்கும். அது வந்து சாணம் மெழுகிய தரை வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகம். எனக்கு வேண்டியவங்க பெரிய பெரிய பங்களா மாதிரி அதாவது கிரைனைட் போட்டெல்லாம் வீடு கட்டினா கூட எனக்கு வேண்டிய ஒருவர் அவர் படுக்கை அறைக்கு வழிபாடு செய்கிற அறைக்கு தரையில வெறும் செங்கல்ல மட்டும்தான் பரப்பியிருந்தார். நம்ம சாதாரணமாக செங்கல்ல தரையில பரப்பியிருந்தார். தஞ்சாவூர் பக்கம் வீடு அரண்மனை மாதிரி வீடு. ஆனா அந்த அறைகள் மட்டும் அப்படி இருந்தது. என்னன்னு கேட்டேன். இதுல ஒரு பாயை போட்டு இதுல படுத்துட்டா உடம்புல இருக்கிற அசதி, உடம்பு வலி, இதெல்லாம் இந்த செங்கல் எடுத்துருனாங்க. எப்படி அந்த செங்கல் மேல அந்த பாய் விரிச்சு அதில் படுத்தா. அப்ப கைலாயத்துல கூட பார்த்தீங்கன்னா மண்சுவர், மட் ஹவுஸ்னு பேர். அந்த அதுக்குள்ள இருந்தாதான் அந்த பனி அந்த குளிரை தாங்கிறதுக்கு மேலையும் அங்கேயும் புல் வைந்த இடங்கள் இருக்கு. அங்க ஒரு வகையான அந்த புல் இருக்கு. நீங்க வந்து மானசரோவர் கரையில தார்ச்சன்கிற பகுதியில அங்க அடியன் போயிருந்த போதெல்லாம் பார்த்தேன் மட் ஹவுஸ்ல. மற்ற இடங்கள் சாகாவெல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். நேபாள், காட்மண்டு எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்க வைப்பாங்க. ஆனால் அங்கே போனால் மண்குடிசையில் தான் தங்கணும். ஆகையினால மண்குடிசைங்கிறது நம்ம சாதாரணமாக என்னமோ ஏழை எளியவர்கள் வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிற இடம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே மண்குடிசை மாதிரி உயர்ந்த உடலுக்கு ஆரோக்கியமாக இப்படி கூரை வைந்த வீடு மாதிரி எதுவும் வராது. அது மேலே என்னன்னா சொரக்கொடி படர்ந்து இருக்குது. இந்த கூரை மேல என்ன படர்ந்துருக்குது? புற்குரம்பை. புற்குரம்பை அந்த குடிசைன்னு அர்த்தம். பழங்கூரை, பழமையான கூரை. அது உள்ள பெரும்பாலும் பனந்துண்டு போடுவாங்க. பனந்துண்டு அவ்வளவு சீக்கிரம் போகாது. பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பனந்துண்டு, பனை மரத்தை அது அவ்வளோ சீக்கிரம் அதில் அடித்தா ஆணி கூட இறங்காது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தென்னாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பனந்துண்டு தான் முக்கியமாக இருக்கும் வீடுகளில். அது மாதிரி அந்த வீடு அது மாதிரி. அதில் அந்த புலைப்பாடியில் மேலே சுரை கொடிகள்லாம் படர்ந்திருக்கிறது. கூறுகிர்மெல் அடி அழகின் குறும்பார்ப்பு குளிச்சுழலும். அங்கே நாய் குட்டி போட்டு குட்டிகளோடு விளையாடிட்டு இருக்கோம். முன்றிலில் நின்ற வள்ளுகிர் நாய் துள்ளும் பரல் கார் இரும்பின் சரி செரிகை கருஞ்சிறார். கருகருன்னு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எப்படின்னா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இடுப்புல ஒரு மணி இருக்கும். அது இருப்புன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட அதுல செய்யப்பட்ட அந்த மணிகள் எல்லாம் இருக்கும். அது ஒலிக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுற போது இந்த ஓசையும் நாய்க்குட்டிக்கு குறைக்கிறது. அதோட சத்தம் இந்த நாய் அதாவது அதுவும் குட்டி கூட அங்கேயும் விளையாடிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி இருக்கிற அந்த இயற்கையான சூழலை எல்லாம் ரொம்ப விரிவா இந்த பாடலெல்லாம் சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஆர் சிறுமின் குறைப்படக்கும் அரைக்கசைத்த இருப்புமணி வெறிமலர்த்தன் சினைக்காஞ்சி. அங்க காஞ்சின்னு சொல்லக்கூடிய மரங்கள் இருக்கு. அந்த மரத்து நிழல்ல பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? நெல்லெல்லாம் குற்றுவார்கள் இல்லையா? அவங்க ஆடல் பாடல்கள் எல்லாம் அந்த மரத்து நிழல்ல நடக்கும். நிறைய செய்தி இருக்கு, நான் சுருக்கி சொல்றேன். அதனால என்னன்னா நெற்குறுபாட்டு ஒலிபரக்கும். அங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க. புலை மகளிர் அந்த பெண்கள்லாம். புல்லும் தன் புனர்கலிக்கும். அங்க மரத்துல பறவைகள்லாம் அது கீச்சு கீச்சுன்னு அது ஒரு ஒலி எழுப்பும். பொய்கை கதிர்நெல் மிளைச்சிய புலைச்சியர்கள் கல்லுண்டு. அந்த காலத்துல அந்த கழனி வேலையெல்லாம் செய்யற போது பெண்களும் என்ன செய்வாங்களாம்? கல்லு குடிப்பாங்களாம். அதனால அப்படி குடிச்சிட்டு கழிதுங்க மகிழ்ச்சியால கரங்கு பறையும் கலிக்கும். அந்த வாத்தியங்களை எல்லாம் ஒலிக்க அவர்கள் ஆடி பாடி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி இப்படி தாகிய அந்த ஆதனூர்ல புலைச்சேரியில கடைஞர் சேரின்னா தவறான பொருள் கிடையாது. திருமணஞ்சேரின்னு சொல்றோம். பெரிய தேவாரஸ்தலம். மக்கள் சேர்ந்து வாழ்கிற இடத்திற்கு சேரின்னு பேர். அதனால அந்த அடிப்படையில் இங்கே இப்படித்தாகிய கடைஞர் இருப்பின் வரைப்பெனின் வாழ்வார் மெய்ப்பறிவு சிவன்களற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார் அப்பதியில் ஊர்ப்புலமை ஆன்ற தொழில் தாயத்தார் ஒப்பிலவர் நந்தனார் என ஒருவர் உளரானார். இப்படிப்பட்ட ஊர்ல நல்ல நீதிமானாக நெறிமுறையோடு வாழுகிற, பரம்பரையா செய்யக்கூடிய தொழில்களையும் செய்து கொண்டு வாழ்கிற ஒரு பெரியவர் யாருன்னா
ஒப்பில் அவருக்கு ஒப்பு யாரும் சொல்ல முடியாத அளவு தகுதியுடைய நந்தனார் என்ற பெயர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் பிறந்த நாள்ல இருந்து பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகையார் சிவபெருமான் சிறந்த பெருங்காதலினால் அவர் மேல வச்ச சிறந்த பெருங்காதல் அன்பு சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி, வேற சிந்தனையே அவருக்கு இல்லை சிவபெருமானை தவிர, மறந்தும் அயல் நினைவின்றி வருவிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே, அவர் எந்த மரபுல எப்படி வந்தாரோ அந்த மரபு ஒழுக்கத்தோடு இருந்து என்ன செய்யறாரா, சிவபெருமானை வணங்கி அடித்தொண்டின் நெறி நின்றார். அப்படி அந்த நிலையில இருந்தே இறைவனை வணங்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஆரம்பத்துல இந்த செய்தியை சொல்றாரு. கூறிலைய, அதாவது சூலம் இருக்கு இல்லையா, அது சூலத்தை சொல்ற போது இளையாரும் சூலம்னு சொல்லுவார் அப்பர் சாமி கூட. அதுபோல கூறிலைய முக்குடுமி படை அண்ணல் அப்படின்னா சிவபெருமான் கோயில் தோறும் ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் அங்க இருக்கிற வாத்தியங்களுக்கெல்லாம், இப்ப நம்ம கைலாய வாத்தியம்னு சொன்னா அதற்கு என்ன வேணும், தோல் வேணும், வார் வேணும், ஊடல் வாத்தியம்னு சொல்றோம். அதே மாதிரி தவில் வாத்தியம் இருக்கு. எல்லா இசைக்கருவி, தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, 5 வகையான நிலையில கருவிகள்லாம் இருக்கு இல்லையா. அதற்கு என்னென்ன வேணும், தோல் வேணும், விசி வார் வேணும், நரம்புகள் வேணும், வீணைக்கு யாழுக்கெல்லாம் நரம்பு தேவை. இதையெல்லாம் ஒவ்வொரு கோயில்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. போர்வை தோல் விசிவார் என்று இணையனவும் புகழும் இசை நேர் வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும் தேவர் பிரான் அர்ச்சனைக்கு ஆர்வத்துடன் கோரோசனை, கோரோசனைங்கிறது நறுமணப் பொருள், அந்த பொருளையும் கொண்டு போய் ஆலயங்களில் சுவாமிக்கு வழிபாட்டுக்கு இவர் கொடுப்பார். இந்த மாதிரி பலகாலம் செய்து வர்றார். இவ்வகையில் தம் தொழிலின் இயன்றவெல்லாம் எவ்விடத்தும் செய்வனவும், அங்கங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா சிவாலயங்களுக்கும் கோயில்களில் திருவாயில் புறம் நின்று, உள்ள போக மாட்டாரு, கோயிலுக்கு வெளியில் நின்று புறம் நின்று மெய்விரவு பேரன்பு, அவருடைய அன்பு சொல்ல முடியாது, மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும், கடவுளை நினைச்சு ஆடுதலும், அவ்வியல்பில் பாடுதலும், அப்படி இருந்தார். ஆடுதலும் பாடுதலுமாய் நிகழ்வார் அந்நாளில் சேக்கிழார் பெருமான். அப்ப ஆடி பாடி அண்ணாமலை கொய்தோட ஓடி போகும் உள்ள வினைகளே இல்லையா, அப்படி செய்து கொண்டிருந்தார். இப்படி இருந்த போதுதான் திருப்புன்கூருக்கு போறார். நம்ம தொடங்குற போது சொன்னோம் இல்லையா, திருப்புன்கூருக்கு போன உடனே அருத்தியினால்னா அன்பு, அதனால அருத்தியினால் ஒருப்பட்டு அங்கு ஆதனூர் தனில் நின்றும் வருத்தம் ஒரு காதலினால், அவருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு மரபுல வந்துட்டோமே, உள்ள போய் கருவறையில் இருக்கிற சுவாமி திருமுகத்தை பார்க்குற வாய்ப்பு இல்லையே, சிவலிங்க திருமேனியா இருந்தா அந்த பெருமானை தரிசிக்கிற வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு அது உள்ள இருக்கத்தானே செய்யும். அதனால வருத்தம் ஒரு காதலினால் வந்து அவ்வூர் மருங்கணைந்தார். எங்க திருப்புன்கூருக்கு வழக்கம் போல சுவாமிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ வழிபாடெல்லாம் செய்தார். இது கொண்டு வந்த பொருள் எல்லாம் கொடுக்கறது எல்லாம் சீரியேறும் இசைபாடி அங்க கோயில் வாசல்ல நின்று பாடினார். திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அங்க நந்தி மறைச்சிருக்கு சுவாமிய, மலை போலே ஒரு மாடு படுத்திருக்குதே அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாட்டு வரும். அதனால சற்றே விலகி ஏறும் பிள்ளாய் சன்னதி மறைக்குதாம் அப்படின்னு எங்க அப்பா இந்த கீர்த்தனைகள்ல ரொம்ப அழகா பாடுவார் அந்த காலத்துல. அதனால இந்த பாடல்களை எல்லாம் அவரு அந்த காலத்துல வேற தமிழ்ல பாடியிருப்பாரு. இது கோபாலகிருஷ்ண பாரதி அவர்களுடைய பாட்டு. அப்படி அது நேர்வார், அதாவது என்னன்னா இந்த எண்ணத்தை சாமி தெரிஞ்சுக்கிட்டாராம். உள்குவார் உள்கிற்று எல்லாம் உடன் இருந்தருதின்னு அப்பர் சுவாமி தேவார். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது சாமிக்கு தெரியும். அதுக்காக நம்ம போய் சாமி கிட்ட வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குறைய வாய் விட்டு சாமி கிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம சாமி கிட்ட நம்ம குறை என்னது, நம்ம வேண்டுதல் என்னதுன்னு நம்ம என்ன சொல்றோமோ அது யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால இதை திருப்புன்கூர்மை சிவலோகநாதர் தெரிஞ்சுக்கிட்டாராம். தெரிஞ்சுக்கிட்ட உடனே அது நேர்வார் காரியேறும் எயில் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு போர் ஏற்றை விலகுக என்று அருள் புரிந்து.
அந்த நந்தியை பார்த்து நந்தனார் அவர் அங்கே நின்று தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார், என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நந்தியே சற்றே விலகிடணும்னா நந்தி எம்பெருமான். இன்னைக்கும் பெரிய நந்தி திருப்புன்கூர்ல ரொம்ப அழகா இருக்கும் இந்த சுவாமி நந்தி எம்பெருமான். அது விலகி இருக்குன்னா அப்பப்போ அடிக்கடி போகும். அந்த ஊர்ல என்னோட படிச்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அதனால அடிக்கடி அந்த ஊர்ல நமக்கு பழகம். அதனால காரியேர்மையில் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு கோரியற்றை விலகுக என்று அருள் புரிந்து அருளி புலப்படுத்தார். சிவலோகம் உடையவர் திருவாயில் தரிசித்து அதோட அங்குள்ள பெருமான அந்த சிவலோகநாதனை கண்டுங்கிற பாடல்லாம் அந்த இடத்துல நினைவுபடுத்தி கொள்ளணும். அப்புறம் என்ன பண்ணார், சுவாமி தரிசனம் கிடைச்சோன்னா ஒரு குளம் வெட்டினார். அந்த குளம் வெட்டுற போது பிள்ளையார் மண் சுமந்தாராம் இவர்கிட்ட. எப்படி மண் வெட்டியில இவர் மண்ணை வெட்டி எடுத்து கொடுக்க கூடையில பிள்ளையார் வாங்கி குளக்கரையில கரையெல்லாம் கொட்டி அந்த குளம் தொட்டார். அதனால குளக்கரை பிள்ளையார் திருப்புன்கூர்ல விசேடம். இதெல்லாம் போன பாருங்க. அதனால இதை சொல்றாரு சுவாமி. அடுத்தபடியா இவர் ஊருக்கு போயிடுறாரு, பழையபடி எங்க ஆதன் ஊருக்கு போயிடுறாரு. இத்தன்மை ஈசர் மகிழ் பதிபலவும் சென்று பல கோயிலுக்கு போனார். மெய்த்த திரு தொண்டு செய்து விரவார் மிக்கெழுந்த சித்தமொடும் திருத்தில்லை திருமந்து சென்று இறைஞ்ச உய்த்த பெருங்காதல் உணர்வு ஒழியாது வந்து உதிப்ப. இவரோட மனசு தில்லையில போய் நடராஜாவை பார்க்கணும், கூத்த பெருமானை தரிசிக்கணும். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அழகான வார்த்தை, அதாவது பெருங்காதல்னாரு. என்ன காதல்? பெருங்காதலா. அப்படிப்பட்ட பெருங்காதல் உணர்வு, உணர்ச்சி அல்ல உணர்வு, ஒளியாது வந்து உதிப்ப உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாயியே திருத்தாண்டகம். அப்படி நன்றி எழும் காதல் மிக, இது ஒரு நல்ல அன்பு தானே. நன்றி எழும் காதல் மிக கேட்குறவங்க கிட்ட எல்லாம் நாளை போவேன் நாளை போவேன்னு சொல்லுவாராம். இன்னைக்கு பார்த்தா, எப்பா என்னப்பா சிதம்பரம் போயிட்டியா, நான் நாளைக்கு போகிறேன். நாளைக்கு அவரை பார்த்து சந்திச்சா, நான் நாளைக்கு போகிறேன். இப்படியே பல நாள் சொன்னதுனால இவருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க மக்கள்லாம் சேர்ந்து, நாளை போவார் அப்படின்னு. எனக்கு வேண்டிய ஒரு தம்பியை மகா சன்னிதானம், அவன் புடலங்கா மாதிரி ஒல்லியா இருக்கிறதுனால, என்னடா புடலங்கா மாதிரி இருக்கிறியன்ட்டாரான். அதனால என்னன்னா அந்த பையனுக்கு பேரே புடலங்காயின்னு பேர் வச்சுட்டாங்க. அதே மாதிரி வாத்தியார்களுக்கு அந்த காலத்துல பேர் வைப்பாங்க. அது மாதிரி என்ன ஆகிப்போச்சுன்னா, விபூதி பூசிட்டு இருக்கிறத வச்சு பூச்சு அப்படின்னு சொன்னது, அந்த பேர் என்ன சொன்ன பேரு எங்க பேத்திக்கு வந்துட்டு. இப்ப இந்த என் பெரிய பேத்திய பூச்சுமான்னா தான் தெரியும், சின்னவளை அவளை என்னன்னா சொப்புன்னா தான் தெரியும். இது செல்ல பேர். நம்ம சபைகளில் சொல்றது மட்டுவார் குழலி மறுவார் குழலின்னு இல்லையா? அப்ப என்னன்னா ஒரு செல்ல பேர் ஒன்று வச்சிருவாங்க. அது மாதிரி இவர் நந்தனாருக்கு என்ன பேர் ஆகிப்போச்சு, நாளை போவார்னு பேர் ஆகிப்போச்சு. இவர் நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன், நாளைக்கு போறேன். எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பெரியவர், தியாகராஜ செட்டியார்னு அவர் பேர், திருக்கடவுர். ரொம்ப பெரியவர், ரொம்ப சிவனடியார். ஆடிப்புற விழாவில் ரொம்ப சிறப்பாக நடத்துவார். நம்ம சென்னையிலிருந்து போய் அடியார்கள்னா அடியேனும் போயிருக்கேன். அவர் எப்போவுமே பள்ளிக்கூடத்தில் வாத்தியார். அவருக்கு ஒரு பேர் என்னன்னா, அவரோட பேர் தியாகராஜன்னா தெரியாது. அந்த திருச்சி யாரை பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னே காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் சொல்லி இருக்கிறதுனால, அந்த திருச்சிற்றம்பலம் வாத்தியாரா அப்படிம்பாங்களாம். அந்த உணர்வுல பிறந்தவன் தான் நம்ம திருச்சிற்றம்பலம். இங்க நம்ம உங்க அன்பிற்கு உரிய என்னோட மகன் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்னு பேரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படி செல்ல பேரா வைக்கணும்? பேரையே திருச்சிற்றம்பலம்னு வச்சுட்டா சரியா போச்சு இல்லையா? அதனால திருச்சிற்றம்பலம்னா 21,600 முறை ஓம் நம சிவாயான்னு சொன்னா, பொன்னம்பலம்னு ஒரு தடவை சொன்னா 21,600. திருச்சிற்றம்பலம்னு ஒரு முறை சொன்னா கடல்ல இருக்கிற மணலை என்ன முடியுமா, அத்தனை முறை ஓம் நம சிவாயா சொன்னதுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாசலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார்ஜுனேசான்னு சுவாமி சிவானந்த மகாராஜ் அவருடைய மாணவர் சுவாமி விமலானந்தர் அந்த மக்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்ற போது சொல்லி கொடுப்பார். அதனால என்னன்னா இவரு நாளை போவார்னு பெயர் வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த படத்துலலாம் வரும், சினிமா படத்துல வர்ற கதைகளெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பெரிய புராணத்துல வர்றது இதுதான்
ஒரிஜினல், அதாவது மெய்மையானது. படத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தி எடுத்திருப்பாங்க. சரி, இப்போ என்னன்னா பல அற்புதங்கள் எல்லாம் நிகழ்து. அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த நெல் விளையணும். அப்புறம் அவர் வந்து அனுமதிக்க மாட்டார், அதுக்கப்புறம் தான் அனுமதிச்சார். அப்புறம் இவர் தில்லைக்கு போனார். நல்லா கதையெல்லாம் வரும் திரைப்படத்தில். இப்போ நம்ம அதெல்லாம் திரைப்படத்தோட வச்சுக்கோங்க. நம்ம சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. பூளை பூவாம் பிறவி பிணிப்பு ஒளிய, அதாவது இந்த தரையோட படர்ந்து கொஞ்சம் குத்து செடி மாதிரி வளரும் ஒரு பூளைப்பூன்னு பேர், பார்த்துருக்கீங்களா? பீழைப்பூன்னு பேர். இந்த கண்ணில் கூட என்னன்னா அழுக்கு திரண்டதுன்னா பீழைன்னு சொல்லுவாங்க. அப்பர் சாமி கூட பாடுற போது இந்த பீழை வர்ற கண்ணில் சிதம்பரத்தில் போய் நடராஜாவை பார்க்காத கண்ணு என்ன கண்ணு, பீழையுடை கண்களால் பேய் தொண்டர் காண்பது என்னே அப்படிம்பார். அது மாதிரி அதை உதாரணம் காட்டுறாரு இங்கே. பூளைப்பூவாம் பிறவி பிணிப்பு ஒளிய, இந்த பிறவி ஒளிய அவர் என்ன பண்ணார்? நந்தனார் நம்ம நாளை போவார், தில்லை மருங்கு அணைவார். சிதம்பரத்துக்கு போயிட்டார். போனவர் என்ன பண்ணாரு? ஊருக்குள்ள போகாம ஊருக்கு ஒதுக்குப்புறமாவே இருந்து மருங்கு அணைவார்னா பக்கத்துல போனார்னு அர்த்தம். அல்கும் தம் குலம் நினைந்தேன், ஐயோ நம்ம இப்படி ஒரு குலத்துல பிறந்துட்டோமே அப்படிங்கிறதுனால குலம் ஒரு தடையா இருக்குது, தில்லைக்குள்ள நுழைய முடியலையே அப்படின்னு வருந்துறார். அப்படி வருந்தி அல்கும் தம் குலம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர், உள்ள போகல, நின்றார். சிதம்பரத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறார். எயில் திருவாயிலை. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த நகரையே வலமா வர்ற போது அந்த மதிலெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியெல்லாம் அப்படி வலம் வந்து 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 அஞ்சி அஞ்சி இருக்கிறார். ஏன்னா தில்லை மூவாயிரவர்களுடைய அந்த வேதம் ஓதுவது, வேள்விகள் செய்வது, அந்த காலத்துல என்னன்னாக்கா முடியாத்தி வேள்வி மூவாயிரவரோடும் அடையா விளையாடும்னு பாடுறார் குந்தொடுத்தி நம்பிகாடன். களையா உடலோடு சேரமான ஆரூரன் விடையா மதமாரா வில்லானை மேற்கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அடையா விளையாடும் அம்பலம். அதே மாதிரி தீ மெய்த்தொழிலார் அப்படிம்பாரு திருவிசைப்பாவில். அது என்னையா தீமை தொழில்னா, சேர்த்து எழுதுனா தீமை தொழில்னு வந்துடும், அப்படி சொன்னோம்னா தீமையான தொழில்னு ஆயிரும். அப்படி பொருள் எடுக்காம தீ மெய்த்தொழில்னா வேள்வி செய்வது. ஓதிய ஞானமும் ஞான பொருளும் ஒரு சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன. அப்ப என்னன்னா இதையெல்லாம் பார்க்கிறார். ஓம புகையும் அகிலின் புகையும் உயர்ந்து முகில் தோய தீ மெய்த்தொழிலார் வாழ்கிற தில்லை மாநகர் ஆனதுனால அந்த எல்லையே வலம் வந்துட்டு அந்த ஒரு பகுதியில இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அதான் அவர் தம் குலம் அதை நினைந்து அஞ்சி அணைந்திலர் நின்றார்னாரா. அப்புறம் என்ன பண்ணாரு? அந்த எயில் திருவாயில், எயில்னா கோட்டை கொத்தளம் எல்லாம் இருக்கிற மதிர் பகுதி, அந்த வாயில் இருக்கிற பகுதிக்கு போனாரு. எனக்கு எய்தல் அரிது, உள்ள போய் நான் எங்க நடராஜாவை பார்க்க போறேன், எய்தல் அரிது என்று அஞ்சி உள் உருகி, உள்ளத்துக்குள்ளேயே உருகி உருகி கைதொழுதே பெருமானை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அப்படிங்கிற பாட்டை நினச்சிங்க இல்லையா? அதுபோல உருகிறார். உருகி செப்பரிய திரு எல்லை வலம் கொண்டு செல்கின்றார். அந்த நகரத்தையே வலம் வர்றது. அது மாதிரி எனக்கு ஒரு முறை 7 நாட்டு சனி எல்லாருக்கும் வரும். அது மாதிரி வந்து அடியார்களுக்கு இல்லைன்னு சொல்றது மரபும். நம்ம உண்மையா அடியாரானா இல்லை, அடியார் ஆகாததுனால அந்த கிரகங்கள் நம்மளையும் கொஞ்சம் பாடாப்படுத்த தான் செய்யும். என்னோட குருநாதரா இருக்கிறவர் என்ன சொன்னார், காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரத்தை நகரத்தை வலமாவான்னார். எப்படி? காஞ்சி நகரத்தை, அதில் ஒரு என்ன ஒரு கண்டிஷன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கட்டளை போட்டார்னா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, தெரிஞ்சவங்க கையால் வாங்கி சாப்பிடக்கூடாது. எப்படி? தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, தெரிஞ்ச இடத்துல தங்கக்கூடாது, காஞ்சிமா நகரத்தையே வலம் வரணும், நகரம் மையத்தில் இருக்கணும், நகரத்துக்குள்ளே போயிடல, நகரத்தை எல்லையில் அவுட்டரில் வலம் வரணும் அப்படின்னு சொல்லி திருக்கச்சிநெறி காரைக்காடுன்னு ஒரு தேவார ஸ்தலம் இருக்குது. ஐயாலாம் போயிருப்பாங்க. அந்த அந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து என்னோட நண்பர்கள் அடியார்கள்லாம் என்ன பண்ணாங்க, என்னை விட்டுட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க, நீ பாட்டுக்கு வளமாக போடணும்.
ஊர் சுத்தணும். இதுல அந்த நகரத்தை வலமா வந்து இரவு பகலா அதுக்கு 2 நாளைக்கு மேல ஆச்சு. பூரா காடு கழனி தான் சேர்த்து சுத்தணும், வழி இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதோட இல்ல, திருவாலங்காட்டுக்கு நடந்து போய் பாத யாத்திரையை முடிட்டாரு. எப்படி அது மாதிரி நான் நடந்து திருவாலங்காட்டுக்கு போனேன்னு வைங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நகரத்தை வலம் வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய செய்தி. இதை அன்னைக்கு நந்தனார் என்ன பண்ணியிருக்காரு, தில்லை நகரத்தை அந்த எல்லை அளவும் வலம் வர்றதோட அப்படி வலம் வர்றாரு. அப்புறம் அடித்தொண்டர் அயர்வு எய்தி ரொம்ப தளர்ந்து போனார். மைவண்ணர் திருமிடற்றார், மை போல கருப்பா இருக்கிற திருநீலகண்டம் இல்லையா சிவபெருமான், மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம். நான் எப்போ போய் நான் அம்பலத்தில் ஆடுகிற பெருமானை பார்ப்பது? எவ்வண்ணம், பொன்வண்ணம், எவ்வண்ணம், அவ்வண்ணம் மேனி. சேரமான் பெருமாள் நாயனாருடைய வாக்கு வரும் ஞாபகத்துக்கு. அதனால எவ்வண்ணம் என நினைந்த ஏசரவினோடும் துயில்வார். அதே ஏக்கத்துல படுத்து தூங்காம தூங்குற தூக்கத்துல தூங்குறாரு. ஐயா, இந்த நடராஜாவை பார்க்க முடியாம போனதுக்கு காரணம் இன்னல் தரும் இழி பிறவி இது தடைனார். துன்பத்தை தர்ற இழி பிறவியாகி இருக்கிற இந்த பிறப்பல்லவா தடையாகி இருக்கிறது அப்படின்னு துயில்வாராம். அப்ப இறைவன் என்ன பண்றாரு, தில்லைவாழந்தனர் கனவுல சொல்றாரு, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் அழைச்சிட்டு வான்னு. அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால அவர்கள்லாம் வர்றாங்க. யாரு? தில்லைவாழந்தனர்கள்லாம் வர்றாங்க. வந்து நடராஜாவுடைய கட்டளையை ஏற்று இப்பிறவி போய் நீங்க எரியடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன்னணைவாய். இது சுவாமி நந்தனாருக்கு சொன்னது, நாளை போவாருக்கு என மொழிந்து அப்பரிசே. இதே செய்தியை அங்க தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் எரி அமைக்க அவருக்கு வர்றபோது நெருப்பை மூட்டுங்க, அதில் அவர் இறங்கி வருவார். எரி அமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தே மேவினார். இதையெல்லாம் சொல்லிட்டு பெருமான் எங்க போயிட்டாரு? அம்பலத்துக்கு போயிட்டாரு. தவமறையோர் அப்படிங்கிற தொடங்குற பாட்டுல தம் பரிவு பெருக பெருக வரும் திருத்தொண்டர்பால் சார்ந்தார் என்று சொல்லி, ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம். இதை சொல்றவங்க யாருன்னா தில்லைவாழந்தனர்கள். இப்ப போய் நந்தனார என்னொன்னு அழைக்கிறாங்களா, போய் நாளை போவார்னோ நந்தன்னோ அழைக்கல, ஐயரே அப்படிங்கிறார். இறைவனை ஐயன்னு சொல்றது. அப்படி யார் சொன்னா? நம்ம அப்பர் சுவாமி சொல்றார், ஐயனே அரணே என்று அறற்றினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர். எங்க? திருமாற்பேர்ல ஐயன் நல்ல அதிசயன் ஞான சம்பந்தர் சொல்றாரு. எங்க? திருவிற்கோலத்துல சொல்றார் ஐயன் ஐயர். அதனால ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஊர் எல்லைக்கு. அது எங்கன்னா நடராஜா கோயிலுக்கு நேர் தென்பால் உள்ள திசையில. இப்ப அந்த பகுதிக்கு பேரு ஓமக்குளம்னு பேரு. சிதம்பரத்திலேயே நான் படிச்சதுனால சந்து பொந்து எல்லா இடமும் தெரியும், அதனால சொல்றேன். அந்த இடத்துக்கு பேரு ஓமக்குளம்னு பேரு. அதுதான் அந்த அவருக்கு எரி மூட்டிய இடம்னு பரம்பரையா சொல்றது ஒரு மரபா இருக்கு. அதனால தென் திசையில் மதில் புறத்து நெருப்பு அமைத்த குழி எய்தி, அந்த ஊர் எல்லை அளவுல. இப்ப இந்த பாட்டுல வர்றதை பார்த்தா மதில் பக்கம்னு வருது, ஆனா அங்க பார்த்தோம்னா ஊர்ல சொல்ற கர்ண பரம்பரை செய்தி அதுதான் ஓமக்குளம்னு சொல்றாங்க. செதி எது எவ்வாறு ஆகினும் ஆகுக. ஆக மொத்தம் தில்லை நெருப்பு குழி அமைச்சாங்க, அதுல ஐயா இறங்கினாங்கிறது செய்தி இல்லையா. அப்ப தென் திசையில் இப்படி நாங்க அந்த அதெல்லாம் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், வெய்ய தளல் அமைத்து உமக்கு தர வேண்டி என விளம்ப. இது நடராஜா கட்டளை. நையுமான திருத்தொண்டர். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளத்துல நையாத மனத்தினனை நைவிப்பான்னு அங்க கரூர் தேவர் பாடுவாரு. நினைந்திருக்கும் அடியாரை நைய வைத்தார்னு நம்ம அப்பர் சாமி பாடுவாரு. இங்க அந்த நைதல் அப்படிங்கிறத திருநாளை போவாருக்கு ஏற்றி சொல்லுகிறார் நம்ம சேக்கிழார் பெருமான். அந்த நையும் மன திருத்தொண்டர் யாரு? நம்ம நந்தனார் திருநாளை போவார். என்ன சொன்னாராம்?
தில்லைவாழந்தன் சொன்ன உடனே நான் உய்ந்தேன், எப்படி நான் கடை தேறிட்டேன். இந்த உய்ந்தேன்கிறத அப்பர் சாமி அழகா பாடுவார். பத்தர்கள் கருளும் வைத்தார், பாய்புலி ஏறும் வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார் அப்படின்னு ஒரு பாட்டு. முத்திசையும் புனற்பொன்னி மொய்பவளம் கொளித்துந்த பத்தர் பல நீர்மூழ்கி பலகாலம் பணிந்தேத்த எத்திசையும் வானவர்கள் எம்பெருமான் என இறைஞ்சும் அத்திசையாம் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. உய்ந்தேன் அப்பர் சுவாமி தேவாரத்துல வர்ற பிரயோகம். அதை இங்க பயன்படுத்துறாரு பாருங்க, என்ன அழகா. நான் உய்ந்தேன் என தொழுதார். தில்லைவாழந்தமிழை பார்த்து நான் உய்ந்தேன், நல்ல சொல்லு. நெருப்புல இறங்கினா கூட நான் மறைஞ்சிட மாட்டேன், மீண்டு வருவேன்கிற குறிப்பு அதுக்குள்ள இருக்குது இல்லையா? உய்ந்தேன்னு சொல்ற போது தென் திசையில் மதில் புறத்து நெருப்பமைத்த குழி எய்தி இறைவர்தாள் மனம் கொண்டே எரிசூழ வலம் கொண்டார். எப்படி பண்ணாரு? நெருப்ப வலமா வந்தார். இந்த செய்தியெல்லாம் கவி சக்கரவர்த்திக்கு பயன்படுது. பரதன் என்ன செய்யறா? அப்படி ராமன் வர்றதுக்கு முன்ன நந்தி கிராமத்துல நெருப்பை மூட்டி அந்த நெருப்பை வலமா வந்து இறங்க போற நேரத்துக்கு அனுமன் வந்து தடுக்கிறாருன்னு ராமாயண கதையில வருது பாத்தீங்களா? அது மாதிரி அந்த நெருப்பு என்ன பண்ற? அப்படி வலம் வர்ற. எரிசூழ வலம் கொண்டார், கை தொழுது. நடமாடும் கடல் உண்ணி, உண்ணுதல்ங்கிறது அளவு கடந்த நிலையில நினைக்கிறது. அழல் புக்கார், உடனே நெருப்புல இறங்கினார். எய்திய அப்பொழுதின்கண் எரியின்கண் இம்மாய பொய்தகையும் உரு ஒழித்து. அந்த எந்த மரபுல வந்து என்ன தோற்றத்தோட இருந்தாரோ அந்த தோற்றம் மாறி போய் இப்ப என்ன தோற்றத்துல அவர் காட்சி தர்றாருன்னு சொல்றாரு. புண்ணியமா முனி வடிவாய், புண்ணிய மாமுனி, சாதாரணம் இல்ல, மாமுனி வடிவாய். மெய் திகழ் வெண்ணூல் விளங்க. அவர் மார்பில் என்ன இருக்கு? பூணு நூல் இருக்கு. இவர் என்ன மரபுல வந்தாரு? இப்ப என்ன ஆயிட்டாரு? ஐயர், அந்தணர் ஆயிட்டாரு, அந்தணர் ஆயிட்டாரு. அதனால பூநூல்னா என்ன தெரியுமா? சாதாரணமா அதோட அருமை பெருமை தெரியாம போட்டா அது குளிக்கிற போது முது சொரியறதுக்கு தேய்க்கிறதுக்கு தான் உதவும். அத திருமூலர் எப்படி சொல்றாருன்னா, அதாவது கார்பாசம்ங்கிறார். கார்பாசம்னா பஞ்சு, அதுல செஞ்ச வெறும் பஞ்சு தான் அந்த நூல். அப்போ உண்மையான பூநூல்னா என்னன்னா, நூல் அது வேதாந்தம். குடுமி வைக்கிறது எதுக்குன்னா, சும்மா சாதாரணமா முடிய வாரி குடுமி போட்டா அது வெறும் கேசம். கேசம்னா என்ன? முடி. அதை வேற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லுவோம். வெறும் அதுதான். தலையிலிருந்து கீழே விழுந்தா கோபம் வந்தா திட்டுறது தான் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாரு? நீ குடுமி வைக்கிறது எதுக்குன்னா, அது எதோட அடையாளம்னா ஞானத்தினுடைய அடையாளம். எப்படி? ஆமால. கார்பாசம்ங்கிறது வெறும் பஞ்சு பூநூல். நூல் அது வேதாந்தம், நுண்சிகை ஞானமாம். நுண்சிகை ஞானம், அதனுடைய அடையாளம் தான் சிகை வைப்பது அப்படிங்கிறார். சரி, இருக்கட்டும். அதனால அந்த வேடத்தோட சடாமுகுடதாரியா வர்றார். எப்படி? இப்போ புண்ணிய முனி வடிவம்ங்கிற போது இவர் எப்படி வர்றாரு? மார்புல பூநூல் இருக்கு, தலையில என்ன இருக்கு? முடி இருக்கு. அப்படின்னா அந்தணருக்கு மேம்பட்ட அந்தணனாக, தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் தலைக்கு மேல கையை தூக்கி வணங்குற நிலையில இப்ப எப்படி வர்றாராம்? மெய்திகளும் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டு எழுந்தார். வேணினா சிகை, அதாவது சடாமுகுடம். இப்ப எப்படி இருக்குது இந்த காட்சின்னா, தாமரை பூவுக்குள்ள பிரம்மா இருந்தா எப்படி இருப்பாரு? அது மாதிரி நெருப்பு ஜுவாலைகள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது. அந்த தாமரை இதழ் அமர்ந்திருக்கிற பிரம்மதேவன், வேதங்களுக்கெல்லாம் அவர் தானே அதிபதி. அதனால அந்த யாரை எங்க எடுத்து மகுடமா வைக்கணுமோ அது போல இப்ப நந்தனார் நாளை போவார் புண்ணியமா முனி வடிவாக பிரம்மதேவனுக்கு இணையான பெருநிலையிலே செம்மலர் மேல் செந்தி மேல் எழும் பொழுது
செம்மலர் மேல் வந்து எழுந்த அந்தணன் போல் தோன்றினார் அப்படின்னாரு. எப்படி? அப்ப என்ன ஆச்சு? அந்தர துந்துபிநாதம், நம்ம கையிலை வாத்தியங்கள் எல்லாம் என்னென்ன வாத்தியங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் தானா ஒலிக்குது. அது மாதிரி இயக்கி ஒலிப்பது ஒரு முறை, இயக்காமலே அத்தனை நாதங்களும் காலத்தி திருமலையில கண்ணப்பர் கேட்டார்னு வரும். அது நான் கண்ணப்பர் புராணம் சொல்லியில் கூட சொல்லி இருக்கிறேன். அதனால என்னன்னா, அந்தர துந்துபிநாதம் வந்து எழுந்தது. வானவர்கள் மகிழ்ந்து ஆர்த்து பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மாறிகள் பொழிந்தார். தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? மந்தார மலர்கள், அந்த நல்ல மலர்களாலே எல்லாம் தூவி அவரை வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள். அதனால இப்ப திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள். இப்ப தேவார வரிகளை எல்லாம் அழகா கையாளுறார் சேக்கிழார் பெருமான். அந்த நாட்டு சிறப்பு சொல்ற போதே பாலை அந்த விரிந்ததுன்னு சொன்னல, பாலையுடை கமுகோங்கின்னு அப்பர் சுவாமியினுடைய திருவிருத்தம் அப்படியே எதிரொலிக்கும் பெரிய புராணத்துல. அதே மாதிரி திருவுடைய அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் அப்படிம்பார். பொருவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதளன் உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னங்கிற பாட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கைதொழுதார். யாரை பார்த்து? 3000 வரும். யாரை பார்த்து? நந்தனார் நாளை போவார். புண்ணியமா முனிவர் வடிவில் இருக்கார். பிரம்மதேவனுக்கு மேலான உயர்ந்த அற்புதமான திருக்கோலத்தோட விளங்குகிறவரை பார்த்து தொழுதார். பரவு அரிய தொண்டர்களும் எல்லாம் அடியார்களும் வணங்கினாங்க. தொண்டர்களும் பணிந்து மனம் களி, அதாவது களின்னு என்னன்னா மகிழ்ச்சி. அதனால அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார். இப்ப என்ன பண்ணாரு? இப்பதான் அந்த பழைய பிறவி போயிடுச்சு இல்லையா? புறத்தொண்டரா இருந்தவர் இப்ப அகத்தொண்டராயிட்டாரு. முன்ன எப்படி இருந்தாரு? புறத்தொண்டரா இருந்தார். திருத்தொண்டரா இருந்தவர் இப்ப அகத்திருத்தொண்டராயிட்டார். உள்ள வர்றார், எங்க கோயிலுக்குள்ள வர்றார். அந்த தென்திரு வாயில் வழியா உள்ள நுழைஞ்சு வர்றாரு. அப்படி வர்ற போது திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார். திருநாளை போவாராம் மாமுனிவர். அப்ப என்ன பண்றார் நம்ம நடராஜா? கொல்லைமான் மரிக்கரத்தார். அப்படி வர்ற போது முதல்ல கோபுரத்துக்குள்ள நுழையிறாருங்கிறார். தெற்கு கோபுர வாசல் இருக்குல்ல, அதுக்குள்ள நுழையிறார். இது வரைக்கும் நுழையில, இப்போ உள்ள நுழையிறார். அந்த கோபுரத்தை தொழுது இறைஞ்சி ஒல்லை போய் உள்புகுந்தார். நேரா நடராஜாவை பார்க்க உள்ள நுழைஞ்சார். உலகுய்ய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார். உலகு உய்ய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார்னார். இது ரொம்ப பெரிய வார்த்தை. உள்ள போனாரே ஒழிய என்னாச்சு? யாவர்களும் கண்டிலரால், யாரு கண்ணிலையும் அவரை பார்க்க கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சிட்டாரு. எப்படி? நடராஜாவோட டைரக்ட், நேருக்கு நேரா. இப்படி மணிவாசக பெருமானுக்கும் திருநாளை போவாருக்கும் மட்டும்தான் அப்படிப்பட்ட பேரு கிடைத்தது அப்படிங்கிற வரலாறு அது சாசனமாக செய்யப்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த அருமையான பாடல்ல அழகா சொல்றாரு பாருங்க. அடுத்து வர்ற பாட்டுல அந்தணர்கள் அதிசயித்தார். தில்லைவாழந்தணர்கள் அரு முனிவர் துதி செய்தார். வந்து அணைந்த திருத்தொண்டர் தம் வினை மாசு அறுத்து சுந்தர தாமரை புரையும் துணை அடிகள் தொழுதிருக்க அந்தமிழா ஆனந்த பெருங்குத்தர் அருள் புரிந்தார். அவருக்கு மட்டுமா? கண்டு தரிசித்த அவ்வளவு பேருக்கு அருள் புரிந்தார். மாசுடம்பு விடத்தீயின் மஞ்சனம் செய்து, இந்த பிறவியினால வந்த உடம்பு என்ன? நெருப்புல மஞ்சனம், அதுல நீராடியாச்சு. மஞ்சனம்னு நீராடுறது போல நெருப்புல செய்தருளி எழுந்து ஆசில் மறை முனியாகி அம்பரவர் தாழடைந்தார். அதனால பெருமானுடைய அந்த மலர் சேவடின்னு சொல்ற திருவடியோடு ஒன்றி அமர்ந்தார், இணைந்தார். அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திய ரொம்ப அழகா ஒரு அருமையான சொல்லு என்னன்னா, இந்த பாடல்ல உலகுய்ய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டாருங்கிறது பெரிய வார்த்தை.
அது என்ன அப்படி ஒரு பெரிய வார்த்தைன்னா, முத்தி நிலை அப்படின்னு சொல்ற போது பதமுத்தி இருக்கு, பரமுத்தி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பதமுத்தின்னா ஒரு குறிப்பிட்ட பதத்துல இருந்து அங்கிருந்து இறைவனை முக்தியை அவாவி தவம் செய்வாங்க. தேவைன்னா அவர்களை மீண்டும் பூ உலகத்துல இறங்கி வர பெருமான் கருணை புரிவார் சில நேரங்கள்ல. அப்படி அல்லாமல் பரமுத்தின்னா மீட்டு வாரா நெறி, அதோட முடிஞ்சு போச்சு, பிறவி முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட பெருநிலை, அதாவது சாதாரண பூதாகாசம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஆகாசம். இது என்ன ஆகாசம்? சிதாகாசம். சிற்பரத்துல இருந்து தற்பரம் சார்வது. சிற்பரம்ங்கிறது நம்ம பார்க்கிற நிலையில் இருக்கிற தில்லை அம்பலத்துல சிற்பரம்னு சொல்ற நிலையில பெருமானை பார்க்கிறோம். அதையும் கடந்து இதை எப்படி சொல்லுவார்னா, சேக்கிழார் பெருமான் ஞான சம்பந்த பெருமான் தில்லையை தரிசிக்கிற பொழுது வெட்ட வெளிய அனுபவித்தார்னு ஒரு தொடர் வரும். எப்படி? அதுதான் பெரிய ஞானாகாசம், சிற்பர வியோமம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி அப்படிங்கிற பெருநிலை. மணிவாசக பெருமான் எத்தகைய பெரும்பேறு பெற்றாரோ அத்தகைய பெரும்பேறு பெற்றவர் நம்முடைய திருநாளை போவார். அதனால இதிலிருந்து என்ன தெரியுது? தம்முடைய தவம், நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகள், அந்த நன்மார்க்கத்து வாயிலாக சென்றால் இங்க என்ன ஜாதி குலம்ங்கிற தடஞ்சுழியில தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான். இந்த திருக்குறளை மனதிலே வைத்து கொண்டு நம்ம இந்த இடத்துல அடியார்களா இருக்கிறவங்க யாரிடத்துலையும் பேதம் பார்க்கக்கூடாது, எந்த வகையான பேதமும் பார்க்கக்கூடாது. அடியாருங்கிறது ஒரே கூட்டம், திருக்கூட்டம் எல்லாரும் அப்படிங்கிற உணர்வோடு நாளை போவாரை வணங்கி அருள் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான இனிய நேரத்தில் இந்த மட்டுவார் குழலி என்ன சொல்ற ஒரு அம்பிகையினுடைய தோத்திரம், எது அபிராமிக்கு சொல்லுவிய பதிகம் அது என்ன பாட்டு? காரளகபந்தியுங்கிற பாடலை இப்ப பாட போறான். வாங்க, அதை பதிவு பண்ணிக்கீங்க.